இப்பெல்லாம் வந்து படங்கள் எப்படி வருதுன்னா சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அது வந்து ஸ்க்ரீன் பிளே டெல்லிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தீங்கன்னா அந்த படம் நல்ல கதை இருக்கும், அவருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாரு. நல்ல தயாரிப்பாளர் இருப்பாங்க, அவருக்கு நல்ல கதை கிடைக்காது. இந்த முரண் தான். ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்டு கதை பிடிச்சா படம் பண்றங்கிறது வந்து நீங்க சௌத்ரி சார் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. நிச்சயமா இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எல்லா கதாநாயகரும் நம்ம ஒரு 2 பாட்டு, நமக்கு ஒரு 4-5 ஃபைட்டு இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த படத்துக்கு என்ன ஒரு கதாநாயகன் நியாயமா செய்யணுமோ அதை ஜீவா பண்ணியிருந்தார். சௌத்ரி சார்கிட்ட எப்போது ஃபோன் பண்ணி, சார் ஒரு கதை சொல்லணும். அப்படியா, யாரையா ஹீரோ? ஜீவா. யோ, அவனுக்கு ஒரு படம் ஓடாது, நீ வேற. நானே படம் எடுக்கிறதில்ல, அவனுக்கு ஒரு போங்க, வேற யாருக்கா ஹீரோ சொல்லுங்கய்யா. ஆடியன்ஸ் வந்து நிறைய புளிச்சு போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷன்ல, ஹை ஸ்பீட்ல, லோ ஐயங்களை பார்த்து பொங்கல் ரிலீஸ்ல பல படங்கள் வந்து போகி ஆயிடும், சில படங்கள் வந்து வெறும் வெண்பொங்கல் ஆயிடும். அந்த வரிசையில சக்கர பொங்கல்ங்கிறது இந்த டிடிடி மட்டும்தான். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ வந்து அழைத்தாங்க. நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் வந்து தியேட்டருக்கு போனேன். 4 ஃப்ரேம்ஸ் தியேட்டருக்கு போனேன். படத்தை பற்றி அன்னைக்கு தான் ஒரு 2 days பிஃபோர் தான் பேப்பரில் பார்த்தேன். டிடிடின்னு இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்தது. நான் போய் படம் பார்த்தேன். படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுவும் வந்து ஏதோ நியூ டைரக்டர் பண்ணியிருக்காரு போட்டிருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். படம் போக 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 வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டைரக்டர் கொண்டு போனார். அந்த ஸ்க்ரீன் பிளேயும் சரி, அவரோட டேக்கிங்ஸ், அவரோட ப்ரெசன்டேஷன்ஸு, ப்ளஸ் இந்த படத்தோட மெயின் வந்து ஆங்கர் வந்து ஜீவா, அவரும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாரு. அது இல்லாமல் இந்த ஹீரோயின் அவங்களும் அவங்க ரோலை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே இந்த படத்துல வந்து நடித்த நடிகர்கள், இளவரசு சார் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக செஞ்சிருந்தாங்க, செய்ய வச்சாரு டைரக்டர். அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த படம் வந்து நான் ஜீவா கிட்டையும் இந்த டைரக்டர் கிட்டையும் மிஸ்டர் தீபக், மிஸ்டர் கண்ணன் சாரோட சன் கிட்டையும் நான் சொன்னேன், இந்த படம் வந்து நிச்சயமா வந்து இது சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் 100% நம்பிக்கையோட சொன்னேன். ஐ எம் வெரி ஹாப்பி. நான் இன்னைக்கு இது வெற்றி விழாவில் கலந்து கொண்டதற்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விழா. அநேகமா அடுத்த படத்தினுடைய சக்சஸ் மீட்ல வந்து இந்த ஸ்டேஜ், இந்த ஹோட்டல்லாம் பத்தாது, பெரிய கிரவுண்ட்ல தான் வைக்கணும். ஏன்னா இப்பவே பாதி தமிழ் இண்டஸ்ட்ரியா வளைச்சு போட்டாரு நம்ம கண்ணன் ரவி சார். அதாவது எப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டின்றது, நான் வந்து என் ஃபேமிலியோட நான் துபாய் போயிருந்தேன். நான் என் சிஸ்டர் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரும். என்னை ஏர்போர்ட்டில் பார்த்தவங்க யாரோ வந்து அவருக்கு சொல்லி அவர் நம்பரை போட்டு அங்கே பிடிச்சி வாங்க, ஒரே ஒரு லஞ்சுக்கு வாங்கன்னு போனால் 168 வாங்க சாப்பாடு. சாப்பிடவே முடியல. அப்படி அவர் ஆனால் எதுவுமே சாப்பிட மாட்டார். இது நான் செஞ்சது, இது வந்து நான் ஸ்பெஷலாக என்னோட மேற்பார்வையில் செஞ்சு, இது சாப்பிட்டு பாருங்க, அதை சாப்பிட்டு பாருங்க, எல்லாத்தையும் சாப்பிட வச்சிருவாரு. அப்படி ஒரு என்ன நம்ம தமிழர் உலகத்துக்கு சொல்லுவாங்கல்ல, இந்த விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பலில் அண்ணனை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அண்ணனை நம்ம ஜீவா படத்துக்கு வாழ்த்து வந்த அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. சீமான் உட்பட எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஜீவா ஒய்ஃப் வந்து ஜீவாவோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். பையன் தான் எனக்கு ஷாக்கு, இப்படி பார்க்குறேன் நான், அந்த அளவு ஹைட்டு. அவங்க உடனே சொல்றாங்க, ஏய் உன்னை குழந்தையிலேருந்து தெரியும். நான் சொன்னேன், உங்க அப்பாவையே குழந்தையிலேருந்து தெரியும். ஏன்னா என்னோட 2வது படத்துல வந்து ஜீவா வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு சரத்குமார் சார் மேல யானை படுற மாதிரி ஷார்ட்டில் நடிச்சிருப்பாப்புல. அப்போ இருந்து தெரியும். ஸோ எங்கள் குடும்பத்து பையன் நான் சொன்னது காரணம் அதுதான். எனக்கு கொஞ்ச நாட்கள் வந்து வெற்றிகள் அமையாமல் இருந்தது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு 2nd ரவுண்டு.
இந்த ரவுண்டில் ஒரு பெரிய கலை கட்டினவன்னு உங்களுடைய வாழ்த்துக்களோட நான் அவரை வாழ்த்துறேன். பெரிய வெற்றி அடையணும். நான் இந்த படம் வந்து ப்ரீமியர் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன், பார்த்தேன். நானும் என் ஒய்ஃபும் போயிருந்தோம். நான் முதல்ல எதிர்பார்க்காம ஏதோ ஒரு படம், சரி ஓகே நம்ம ஒருத்தர் கூப்பிட்றாங்க, சரி மரியாதை கொடுத்து போகணுன்ட்டு போய் பார்த்தேன். பார்த்தா எனக்கு வந்து படம் ஆரம்பிச்சது தெரியல, இன்டர்வல் வந்தது தெரியல, முடிஞ்சது தெரியல, அப்படி போயிடுச்சு. 1 hour 55 minutes தான், 2 hours தான் படமே. பட் வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கான்செப்ட். இப்போ தான் நம்ம செல்வமணி சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போல்லாம் வந்து படங்கள் எப்படி வருதுன்னா, சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்க்ரீன் பிளே டெல்லிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தீங்கன்னா அந்த படம் வெற்றி அடையும். அந்த சூசகமெல்லாம் வந்து ஜீவா நல்லா இன்னைக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி ஒரு டைரக்டரையும் அப்படி ஒரு கதையும் செலக்ட் பண்ணி இதில் பண்ணியிருக்காரு. அவரோட பண்ண அந்த அவருக்கு அந்த டைரக்டருக்கு வந்து 2வது படம்னு சொன்னாங்க. அது தெரியவே இல்லை. எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கினதுலேருந்து அந்த படத்தினுடைய தொய்வு இல்லாமல் எடுத்துகிட்டு போன விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் டைரக்டர் சார். அப்புறம் கண்ணன் ரவி சார் பற்றி அதுக்கு மேலே சார், சீக்கிரமே 1 by 1 நீங்கள் இனிமேல் துபாய்க்கு போக முடியாது. எவ்வளோ பூஜை இருக்குது, எவ்வளோ ரிலீஸ் இருக்குது, எவ்வளோ சக்ஸஸ் மீட்ஸ் இருக்குது, இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ தமிழ் படங்கள் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எங்கள் குடும்பத்தில் நீங்களும் ஐக்கியமானதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும். உங்கள் மனம் போல் எல்லாம் அமைய இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட புது வரவா நல்வரவா கண்ணன் ரவி வந்திருக்காங்க. உங்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க வந்து நிறைய தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க போறீங்க. இன்னைக்கு ஏறக்குறைய பார்த்தா நிறைய டைரக்டர்ஸ் இங்க வந்திருக்காங்க. இவங்க இவ்வளவு நாள் துபாயில இருந்தாங்க, இப்போ வந்து இங்க வந்திருக்காங்க. அதனால இப்போ நீங்க நல்ல இடத்துல உட்காந்துருக்கீங்க. உங்க பக்கத்துல உட்காந்துருக்க சௌத்ரி சார் ஒரு 50 டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. 100 இல்ல 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க. 100 படம் 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. நீங்க பக்கத்துல உட்கார்ந்ததால நிச்சயமா நீங்க ஒரு 50 படம் குறையாம பண்ணுவீங்க. ஏன்னா இங்க உட்கார்ந்து போது சௌத்ரி சார் சொன்னார் டைம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. உன்னை சீமா ரொம்ப சந்தோஷமா திரும்பினார். நாங்க டைம் சேஞ்ச் ஆயிடுச்சான்னு. இல்லப்பா, பையனோட டைம் சேஞ்ச் ஆயிருக்கு. உண்மையா தமிழ் சினிமாவோட டைம் சேஞ்ச் ஆயிருக்கு சார். அதாவது கடந்த வருடத்துல வந்து முடியிறப்போ வந்து சிறைன்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய 25வது வருஷத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 26வது வருஷம் தொடக்கம் கூட வந்து பெரிய படங்கள் எல்லாம் இல்லாம இந்த சின்ன படம், சின்னதா ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சின்ன படம் வந்து இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தொடக்கம். அதுவும் கண்ணன் ரவி வந்து என்னன்னா பெரிய ஆர்டிஸ்ட், இதெல்லாம் முதல்ல கதையை சொல்லுங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து படம் பண்றேன்னு சொல்றது. தமிழ் சினிமாவில் வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்டு கதை பிடிச்சா படம் பண்றங்கிறது வந்து நீங்க சௌத்ரி சார் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. நிச்சயமா இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கண்டென்ட் தான் இன்னைக்கு வந்து சினிமாவை வந்து சரியான பாதையை கொண்டு செல்லக்கூடிய விஷயம். வந்து ஆடியன்ஸ் வந்து நிறைய புளிச்சு போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷன்ல, ஹை ஸ்பீட்ல, லோங்கள்ல, ஐயங்களை பார்த்து சொன்ன மாதிரி டைரக்டர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்துருக்கேன். நான் கூட இந்த படம் பார்க்கும்போது இவ்வளவு இது எப்படி ஒரு கதையா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. முதல்ல இது ஒத்துக்கிட்டதுக்கே ஒரு பெரிய விஷயம். ஆனா அந்த கதையை நிஷாந்த் நீங்க வந்து ரியலி யூ டன் கிரேட் ஜாப். அது வந்து ஒரு சீனு ஒரு கேரக்டரும் அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட ஒரு புதுசான விஷயம். ஜீவாவுக்கு ஒரு ஹீரோயினே இல்லாம வந்து ஒரு கதையை கொண்டு போயிட்டு அழகா வந்து என்ன வழக்கமா வந்து ஒரு ஜீவா வந்து ஒரு ஹீரோயின் சாங்கு டூயட் அப்படிலாம் இல்லாம ஒரு புதுசான வந்து ஒரு மாத்தி யோசிச்சு அந்த கதையை ஒரு சின்ன கதையை ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. உங்களால வந்து ஒரு 50 டைரக்டர் வர போறாங்க சினிமாவுக்கு. அது வந்து ஏன்னா நீங்க கண்ணன் ரவிக்கு வந்து ஏற்கனவே அது குரங்கு அது கொல்லுவரை குடிச்சிருச்சு பண்ண. அது ஏற்கனவே வந்து சார் 10 படம் பண்ணணும் 20 படம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. இனிமே யார் நினைச்சாலும் ஆண்டவனே நினைச்சாலும் கண்ணன் ரவி 50 படம் இருக்கிறது யாரும் நிறுத்த முடியாது. அது தமிழ் சினிமாவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நிச்சயமா தமிழ் சினிமா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போயிருக்கு. இந்த நேரத்துல வந்து ஒரு வருத்தமான இதுல இருந்து நாங்க மாற ஒரு நல்ல சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இனிமே வரும்போது நம்ம ரிலீஸ் செய்தியை நாம டிசைட் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தா நல்லா இருக்கும். நம்ம ரிலீஸ் செய்தியை பாம்பேலையும் அமெரிக்காவிலும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மோசமான நிலைமை வந்துடக்கூடாது. நீங்க இப்போ உங்களோட பட்ஜெட்ல
திரையரங்கம், ஓடிடி, சேட்டலைட்டு, எஃப்எம்எஸ்னு இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி 100 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய படத்தை 400 500 ரூபாய்க்கு எடுத்து அவங்கெல்லாம் நம்ம படத்தை வாங்கின பிறகு ரிலீஸ் பண்ண நினைச்சா இப்போ ஒரு 300 400 படம் ரெடியாகி நிற்குது. தயவு செய்து திரையரங்கங்கள் நல்லா இருந்தா தமிழ் சினிமா நல்லா இருக்கும். திரையரங்கத்துல என்ன வசூல் வருமோ அந்த வசூலுக்கு நீங்க படம் எடுங்க. மீதி வர்றதுல லாபத்துல வச்சுட்டு சம்பளத்தை வச்சு அவங்கவுங்க பிரிச்சு கொடுத்துருங்க. இந்த எவனையும் போய் யாரும் நிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறதுக்கு தான் இந்த படம் ஒரு உதாரணம். அதுதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வளர்ச்சியா இருக்கும். அதை எடுத்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் வரும். இப்ப போய் நான் போய் 16 வயசுல கதையை எப்படி சொல்றது? இந்த கதையை இந்த கதையை ட்ரிபிள் டி கதையை போய் ஒருத்தர் சொல்றதுக்கு வேற ஒருத்தரோட போய் சொன்னா நிச்சயமா அவரால் பிடிச்சிக்க முடியாது. சிறை மாதிரி படங்களோட கதையை யார்கிட்டயும் சொல்லி அதை விளங்க வைக்க முடியாது. அப்போ தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை நல்லா தெரிஞ்ச தயாரிப்பாளர் இருந்தா மட்டும்தான் தமிழ் சினிமா நல்லா வளரும். அதர் லாங்குவேஜ் இங்க வரக்கூடாது நான் சொல்லல. ஆனா நம்மளுடைய கலாச்சாரத்தையும் மொழியும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான தயாரிப்பாளர் வரணும். அந்த வகையில ஒரு நல்ல வரவா கண்ணன் ரவி வந்திருக்காரு. அவருடைய குணமும் அவருடைய பண்புக்கும் அவருடைய நட்புக்கும் நம்முடைய தமிழ் சினிமா அவருக்கு எப்பவும் கை கொடுக்கும். வாழ்க வாழ்க கண்ணன் ரவி, நிஷாந்த், தீபக் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நான் முதல்ல பேசியிருந்தேன். ஏன்னா சீமான் பேசினதுக்கு அப்புறம் நான் பேசி நிச்சயமா யாரும் அதை ரசிச்சு கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த டிடிடி படத்துடைய வெற்றி விழாவை கொண்டாட இங்கே வந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே, அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, இந்த படத்துடைய வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லாரும் கொடுத்துருக்குன்னா அதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, மிக அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டு வெற்றியை குவித்த படம் இல்லை, அது முக்கியமான காரணம். 2வது, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் என்பது. இந்த படத்தினுடைய வெற்றி நிச்சயமாக இன்னொரு 50-60 இளைஞர்களுக்கு புதிய படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தரும். அப்படின்றதுனாலதான் இந்த வெற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட். நிதிஷ் சகாரி ரொம்ப அழகாக இந்த படத்தை இயக்கியிருக்கார். மிகச் சரியாக கதாபாத்திரங்களுக்கான நடிகர்களை தேர்ந்தெடுத்தார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜீவாவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு தான் சொன்னா. அவருடைய கதாபாத்திரம் சரி, அந்த ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, ஜீவா வெரி குட். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ரொம்ப இயல்பா இருந்தது படம் பார்க்க. எப்பவுமே இந்த மாதிரி படங்கள் நடிக்கும்போது எல்லா கதாநாயகரும் நமக்கு ஒரு 2 பாட்டு, நமக்கு ஒரு 4-5 ஃபைட்டு இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த படத்துக்கு என்ன ஒரு கதாநாயகன் நியாயமா செய்யணுமோ அதை ஜீவா பண்ணியிருந்தார். அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். 2வது, கதாபாத்திரங்களுக்கான நடிகர் தேர்வு. ஒரு பக்கம் இளவரசி எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரியான கதாபாத்திரத்தை கொடுக்கணும் இளவரசிகிட்ட. கொடுத்தா அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்குவார் மிச்சத்தை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் தம்பி ராமையா, 2 பேரும் மிக அழகாக இந்த கதாபாத்திரத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் டிடிடி, இந்த படத்துடைய தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவர் எம்எம்டி, மேன் ஆஃப் மைதாஸ் டச். அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம். இந்த படத்துடைய வெற்றிக்கு துணை இருந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. தம்பி தயாரிப்பாளர் என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா கண்ணன் அவர்கள் அழைச்சி பாருங்கன்னாங்க. நேரம் இல்லை. ஆனாலும் எல்லாரும் அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், இப்போ பாடல்கள் வெளியீட்டு விழா எல்லா படத்துக்கும் நடக்குது. வெற்றிக்கு ஒரு விழாங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. அப்படி ஒரு படத்துக்கு நடக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக என் தம்பி ஜீவாவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவருக்கு களத்தில் சந்திப்போம் படமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த படம் அவருக்கு ஆண்டு தொடக்கத்தில் பெரிய வெற்றியை பெற்று தந்ததுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா முழுமையான ஒரு நடிகர். அவருக்கு நடனம், சண்டை காட்சி, நடிப்பு, உரையாடல், உச்சரிப்பு எல்லாத்துலேயுமே ஒரு தனித்திறமை கொண்ட ஒரு கலைஞன் அவர். அதோட இயக்குனர் நிதிஷ் அவர் 2வது படங்கிறாங்க. ரொம்ப எங்கள் குரு சொன்ன மாதிரி பொருள் செலவு இல்லாமல் அதை எளிமையாக எடுத்து ஒரு வெற்றியை தொடுவது என்பது ரொம்ப அரிது. அன்னைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த குருவோட நிகழ்வில், நல்ல கதை இருந்தால் யார் நடித்தாலும் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள்,
பெரிய சங்கு தம்பி விக்ரம்பரம் நடிச்சு இப்போ வந்து ஓடிட்டு இருக்கு. சிறையெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகில் இப்படிலாம் படங்கள் வருதுங்கும் போது திரையுலகிற்கான ஒரு மறுமலர்ச்சி காலம் இருக்கு. புரியுது, புதிதா வந்து நல்ல படங்கள் வருது, அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா எங்க அப்பா ஆர்பி சௌத்ரி மாதிரி படைப்பு தயாரிப்பாளர் எல்லாம் படம் எடுக்காம இருக்கிறதா வருத்தமா இருக்கு. அதை ஈடுகிறதுக்கு எங்க ஐயா கண்ணன் ரவி அவர்கள் வந்திருக்காங்க. எங்க அண்ணன் செல்லுமணி சொன்ன மாதிரி இப்ப 20 படம் நடந்துட்டு இருக்கு அவர் தயாரிப்புல. அப்ப 20 இயக்குனர்களுக்கு வாய்ப்பு, 20 இயக்குனர்களுக்கு வாய்ப்பு. அது ரொம்ப அரிது. நல்ல கலைஞர்கள் நல்ல கதையோடு அலைகிறாங்க. அது என்ன சொல்றது, இந்த ஐயா சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க, நல்ல கதை இருக்கும், அவருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாரு. நல்ல தயாரிப்பாளர் இருப்பாங்க, அவருக்கு நல்ல கதை கிடைக்காது. இந்த முரண் தான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ இது ரெண்டும் உடன்பட்டு போகுது, முரண்பட்டு போகல. அதுல இந்த படத்தின் வெற்றிக்கு உழைத்த ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளரை ரொம்ப நல்லா சொன்னாங்க. அப்பா சௌத்ரியே சொல்லிட்டாரு, பின்னணி இசை ரொம்ப அருமையா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதான் ரீரிகார்டிங், பின்னணி இசை ரீரிகார்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க. நல்ல தலைப்பு வச்சிருக்காரு, தலைவர் தம்பி தலைமையில்னு. அது எல்லாரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க, எல்லாரும் எங்க தலைவரோட தம்பின்னு. ஆனா எல்லாரும் நீங்க டிடிடின்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இங்க எங்க டிடி வேற வந்து உட்கார்ந்துருக்காங்க. அது தலைவர் தம்பி தலைமையிலே சொல்லலாம். அதை என்ன இருக்கு, ரொம்ப நல்ல தலைப்பு. ஆனா அது தமிழ்ல எழுதல, அது எனக்கு ரொம்ப வருத்தம். இந்த பட வெற்றியில ஐயா கண்ணன் ரவி எவ்வளவு மகிழ்வாங்களோ அதை விட நான் பெரிதும் மகிழ்கிறேன். ஏன்னா வெற்றிங்கிறது 3 எழுத்து வார்த்தை இல்லை, அது பல பேருடைய வாழ்க்கை. அது ரொம்ப பெருசு. அதை இந்த படம் தொற்றுப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தலைவர் தம்பி தலைமையில் படத்தின் வெற்றி விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பிக்கின்ற திரையுலக முன்னோடிகள் அனைவருக்கும், இந்த படத்தின் பத்திரிகையாளர் காட்சி நடந்து முடிந்த பிறகு உடனடியாக இயக்குனரை, கதாநாயகனை, என்னை அழைத்து வெகுவாக இந்த படத்தை ரசித்து பாராட்டி அதை மக்களுக்கும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை வெற்றி விழாக்கிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சௌத்ரி சார்கிட்ட எப்போது ஃபோன் பண்ணி, சார் ஒரு கதை சொல்லணும். அப்படியா, யாரையா ஹீரோ? ஜீவா. யோ, அவனுக்கு ஒரு படம் ஓடாது, நீ வேற, நானே படம் எடுக்கிறதில்ல, அவனுக்கு ஒரு போங்க, வேற யாருக்கா ஹீரோ சொல்லுங்கய்யா. இப்படி வளர்ந்த ஹீரோ அவரு. அப்ப இவ்வளவு ஒழுக்கமா வளர்ந்துருப்பாரு. ஹீரோ கிளம்பி ஷூட்டிங் வருவாரா மாட்டாரா இந்த பிரச்சனைலாம் இல்லாம எந்திரிச்சா வந்து இந்த படத்தோட பொறுத்த மட்டும் ஜீவா மாதிரி ஒரு ஹீரோ ஜெயிக்கிறத ஒரு சக நடிகனா நான் ரசிக்கிறதுக்காகவும் அல்லது பாராட்டுறதுக்கான காரணம் என்னன்னா டிசிப்ளின். வேலையில ஒரு ஹீரோ, ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து சொல்லியாச்சுன்னா காலையில ஹீரோ வந்துடுவார். அவர் எந்திரிச்சிட்டாரா, குளிச்சிட்டாரா, தூங்கிட்டாரான்னு படம் எடுக்கிறாங்க எடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஹீரோக்கள் இப்போ வந்தா ஹீரோ தான் கம்மியா இருக்காங்க. படம் எடுக்கிற ப்ரொடியூசர் இருந்தாலும் டைரக்டர் இருந்தா, டைரக்டர் புது டைரக்டர் நானு சீமான்லாம் கதை சொல்லி அலையும் போது அவர் மேடையில பேசுறது கம்மி. சீமான் பாட்டு பாடி ஆடி டயர்டாகி சாப்பிட்றதுக்கு காசு இல்லாம, பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லாம அலைஞ்சு அன்னைக்கு ஒரு 10 ஹீரோ இருந்தாங்க. எப்படியோ வந்து இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு ஹீரோக்கள் கம்மி. அதனால ஜீவா படம் ஓடுனதுல ஜீவாவோட அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறது நான் தான். மேலும் இந்த படத்தோட டைரக்டர் நிதிஷ் அண்ட் கேமராமேன் பப்ளு, அசோசியேட் டைரக்டர் எல்லாரும் வந்து என்னன்னா, இப்போ இன்றைய சினிமாவுக்கும் தேவை ஒழுக்கமான டிசிப்ளினான ஒரு டீம். ஒரு நிமிஷம் கூட தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாம, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இல்லாம சின்சியரா. இப்போ நான் அந்த படத்துல கேரக்டர் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் நான் நடிக்க போகும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா போவேன். எல்லாரும் 5 மணிக்கு, காலையில 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு போனோம்னா 6 to 6 சில சமயங்கள்ல 2 o'clock முடியும். அந்த செட் அசிஸ்டன்ஸ் 2 வீட்டுக்கு நடுவில் அந்த செம்பருத்தி பூவெல்லாம் நடனம். நாங்க 6 மணிக்கு போயிட்டு தூங்கிட்டு மறுநாள் சாயங்காலம் 5 மணிக்கு வருவோம். ஆனா அவங்க 2 மணிக்கு வந்து ரெடி பண்ணா தான் சாயங்காலம் பண்ண முடியும். அந்த பசங்க பேரெல்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து நீங்க இருக்கிற திசை நோக்கி நான் இருக்கிறேன் கூப்பி கும்பிட்றேன்ப்பா. உங்களுடைய உழைப்பு தான் இன்னைக்கு இந்த வெற்றியா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு மனைவியா நடிச்ச மணிமேகலை எங்க இருக்காங்க? நான் வாழ்த்துக்கள்மா. இந்த மாதிரி ஒரு வெற்றி விளையாடுற வள்ளி, அவங்க நக்லைட்ஸ்ல நடிச்ச, நம்ம பேர் மறந்துட்டேன். எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சதுல இந்த படத்துல வெற்றி நடந்தது. ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னும் சொல்லணும்னா, இந்த மாதிரி டைரக்டர்ஸ், இந்த ப்ரொடியூசர்ஸை பத்தி சொல்லணும்னா,
ராவணக்கோட்டம்னு ஒரு படம் எடுத்து சார் வந்து துபாய்க்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க. துபாயில் என்னடா ஆடியோ ஃபங்க்ஷன், பிரசாத் லேபர் இருக்கு, இதுக்கு எதுக்கு அங்கே வைக்கிறாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணன் ரவி சாரை பற்றி தெரியாது. சரி, நான் வந்து பொள்ளாச்சியில் வந்து வேற ஒரு படம் ஷூட்டிங்ல இருந்து அங்கேருந்து தான் போனால் நமக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு, ஐயா நான் இதுக்கெல்லாம் ஒருத்தர் நீ ஆட விடுங்கய்யா, நான் பாவம் நான் மட்டும் ஒரு ஓரமாக நிற்கிறவனை கூட முழுக்க ஒருத்தருக்கு கூச்சப்படுற அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்க முடியும்னா அது கண்ணன் ரவி சார் தான். சரி, அவர் அப்படி இருக்காருன்னா தீபக் 16 அடி போயிடுறாரு. அதனால உங்க ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு, உங்களுடைய இந்த சினிமாவோட நீங்க சினிமாவுக்கு வந்திருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் அமைஞ்சதுல ரொம்ப நன்றி. 2026 இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, எப்படா ரிலீஸ் ஆக போகுதுன்ற பயத்தோட இருக்கும்போது நாளைக்கு ரிலீஸ், 4 ரிலீஸ், மதுரையில காலையில ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஆள் இல்லைனாங்க, செகண்ட் ஷோ சாயங்காலம் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த செய்தியெல்லாம் கேட்டு சித்ரா சார் நாங்கெல்லாம் இருக்கும்போது, பாரதிராஜ் சார் படங்கள்லாம் இருக்கும்போது இப்படித்தான் எப்போதாவது ஒரு சக்சஸ் அமையும். அந்த மாதிரி நடந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு பெரிய ஹாலுக்குள்ள சக்சஸ் மீட் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. கண்ணன் ரவி சார் ரொம்ப நன்றி, இந்த மாதிரி ஒரு சினிமாவை செலிப்ரேட் பண்ணதுக்கு. தேங்க்யூ. ஸோ ஜீவாவை நாங்கள் ரொம்ப நாளா அவரோட பெர்ஃபார்மன்ஸை ரசிச்சிருக்கோம். ராம்லேருந்து ஆரம்பிச்சு அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர். இப்போ ரீசெண்டாக அந்த பிளாக் வரைக்கும் ஜீவா இஸ் அன் இன்க்ரெடிபிள் பெர்ஃபார்மர். அவருக்கு ஏற்ற ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ப்ராஜெக்ட் வந்து அமையும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி ஜீவா இந்த படத்தை பத்தி கொஞ்ச நாள் முன்னாடி எங்கேயும் பார்ட்டியில் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காரு. ஸோ ரியலி ஹாப்பி ஃபார் ஜீவா. இது வந்து லாங் பெண்டிங் அண்ட் very excited that you are back in form. And have to congratulate the director and the whole team. இந்த கதையை வந்து ஜீவாக்கு கன்வின்ஸ் பண்ணி, ப்ரொடியூசர்ஸ்க்கு கன்வின்ஸ் பண்ணி, அண்ட் ஃபைனலி ஆடியன்ஸ்க்கு கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கல்ல. பிரில்லியன்ட். அண்ட் இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கதையா இருந்தாலும் கடைசிலாம் பயங்கர எமோஷனல் ஆச்சு. நாங்க ஆக்சுவலி செகண்ட் டே தியேட்டர்ல பார்த்தோம், நைட் ஷோ பார்த்தோம். அப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த எண்ட்லலாம் வந்து தேர் வாஸ் சச் பிரில்லியன்ட் ரெஸ்பான்ஸ். அந்த தியேட்டர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு இமோஷனல், அதுல வந்து ஒரு சிரிப்பு வரும்ல, அந்த ரெஸ்பான்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களோட சாய்ஸ், யுவர் டெடிகேஷன் டு நம்ம தமிழ் சினிமா அண்ட் டு பிரசன்டிங் இட் சோ வெல் சார். இந்த படத்தோட பெரிய வெற்றி வந்து நீங்க வந்து பயப்படாம அந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து கொண்டு போய் சேர்த்தது. ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலி ரீசெண்ட் டைம்ல ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ண படம். அண்ட் வந்துட்டு லைக் அதுதான் திடீர்னு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு என்ட்ரி, ஒரு டார்க் ஹவுஸ் மாதிரி வந்துட்டு எல்லாத்தோட மனசை கொள்ளையடிச்சிச்சு. அண்ட் நல்ல பப்ளிசிட்டி வந்துச்சு, லைக் ஒரு விசிபிலிட்டி இருந்துச்சு. ஒரு சின்ன படமா அந்த மாதிரி தெரியாம நல்ல விசிபிலிட்டி இருந்துச்சு. அண்ட் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு தமிழ் சினிமாக்கு. அண்ட் இது மாதிரி வெற்றி அடைஞ்சதுன்னா அவங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதுக்கு பின்னாடி கண்ணன் ரவி சாரோட ஃபேமிலியும் we have to congratulate. மேடம் கண்ணன் ரவி சாரோட டாட்டர் அண்ட் ஆப்வியஸ்லி தீபக் எல்லாருமே சினிமா வெறியங்க. நாங்க ஒரு வாட்டி கேஷுவலா ஏதோ பேசிட்டு இருக்கும்போது மேடமும் சாரோட டாட்டரும் அவங்களும் பின்னி பெடல் எடுக்கிறாங்க சினிமாவை பத்தி. ஸோ ஐ திங்க் த ஹோல் ஃபேமிலி இஸ் சோ இன்ட்ரெஸ்டட் இன் சினிமான்னு இருக்கும்போதே ஐ திங்க் சாருக்கு வந்து பிரச்சனையே இல்லை. அவர் வந்து he has to just look at his wife and his daughter and his son for இது ஓகே அவங்களுக்கு அப்படின்னா அவர் அப்ரூவ் பண்ணிடுவாரு. யார் துபாய்க்கு போயிட்டு வந்தாலுமே கண்ணன் ரவி சாரை பார்த்துன்னு சொல்லுவாங்க. பட்ஜெட்டா ஒரு 6 கோடின்னு சொல்லுவாங்க. என்னப்பா இது, சமீபத்தில் சரண் சார் கூட போயிட்டு வந்தாரு. எங்க முதலாளிங்க இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய பேட்டர்ன். 43-45 குதிரை இன்ட்ரடியூஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு இந்தியாவிலேயே இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க. இந்த வருஷத்துல வந்த சிறையா இருக்கட்டும், டிபிள்பியா இருக்கட்டும், எல்லாம் உங்க மாடல் சார். நீங்க மறுபடியும் தொடங்கணும், திரும்பி நீங்க நிறைய செய்யணும். ஜீவா வந்து முத நடிக்க வந்தப்போ எங்க கம்பெனில இருந்து நான் ஒரு ஆடு கொடுத்தோம். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு. எத்தனை வருஷமானாலும் அது நிகழ்ந்திருக்கு. அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அவங்க டைமிங்கில் வருவாங்க, பர்ஃபெக்டாக நடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய இடம் வந்து கோட்டாயத்தில் அவர் வந்து அவ்வளவு சூப்பரான ஒரு இடத்துல இருந்தாங்க. அது இது தொடர்ச்சி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது இன்னும் கண்டினியூ ஆகும். நிஜமா சவுதி சார் எப்படின்னா அவ்வளோ நேர்மையாக சொல்லுவாங்க. ஜீவாவை வச்சு இப்போ என்னுடைய அசிஸ்டண்ட், என்னுடைய டைலாக் ரைட்டர் ஒருத்தர் படம் பண்ண போனப்போ நான் சொன்னேன், சார் அது தொடங்கலாமேன்னு கேட்டப்போ, இன்னும் ஜீவாவுக்கு சரியாக ஒன்றும் காம்பினேஷன் அமையலும் இல்லைப்பா, அவன் தனியாக பிஸ்னஸ் இல்லையாம்பாரு. இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு, அந்த படத்தை கூட உடனே ஆரம்பிச்சிடலாம் சார். அனைவருக்கும் வணக்கம்.
எனக்கு இந்த சென்ட்ரல் ஸ்டேஜ்ல நின்று பேசுறது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். வாங்க சார். அதனால இல்ல கூச்சமா இருக்கும். நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. எனக்கு இங்க ஒரு லேடியும் அதுக்கு பக்கத்துல ஒரு போடியம் இருந்தா கொஞ்சம் பேசுறதுக்கு நமக்கு கொஞ்சம் தைரியம் வரும். அதுக்காக தான் இங்க கூடியுள்ள தமிழ் திரையுலகத்திற்கு, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முதல்ல நேற்று அறிவிப்பு வந்த தமிழக அரசோட விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நான் உட்பட எனக்கே ஒரு 10 விருது கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தோட தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இங்கிருந்து நான் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாகவே பொங்கல் ரிலீஸ்ல பல படங்கள் வந்து போகி ஆயிடும், சில படங்கள் வந்து வெறும் வெண்பொங்கல் ஆயிடும். அந்த வரிசையில சக்கர பொங்கல்ங்கிறது இந்த டிடிடி மட்டும்தான். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து திரு கண்ணன் ரவி அவர்கள். இவரை பத்தி முதல்ல கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீதி விஷயங்கள்லாம் பேசலாம். இவரை பத்தி பேசுறதே ஒரு தனி கதை. துபாயோட அதிபரோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் ஆக்சுவலா பேருக்கு தான் அவர் அதிபரை தவிர துபாயோட ஒரிஜினல் அதிபர் வந்து கண்ணன் ரவி தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் துபாய்க்கு அவர் அழைப்பின் பேர்ல நான் போனா, வழக்கமா மூடியவர்களா இருந்தா கூட ஃபிளைட்ல இருந்து இறங்கி தானே போவாங்க அந்த படிக்கட்டுல. இவர் படிக்கட்டுல சைட்ல ஒரு நூல் போட்டு அங்கிருந்து என்ன இறக்குறாரு. இறக்குனா கீழே ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. அங்க அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஷேக்கெல்லாம் வந்து நின்று என்னை கூட்டிட்டு போய் அந்த இமிகிரேஷனுக்கு கவுண்டருக்கு நான் போக வேண்டியதில்லை, இமிகிரேஷன் கவுண்டரை இவர் கொண்டு வந்துடுறாரு எனக்கு எதிர்க்க. அங்கிருந்து இமிகிரேஷன் எல்லாம் முடிஞ்சுதான் உள்ள கூப்பிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர, அப்புறம் அந்த ஊர்ல பெரிய கை இவர் வழக்கமா சொல்லுவாங்கல்ல பெரிய கை இதுன்னு, அந்த மாதிரி ஒரு பெரிய கைனா கையில இருக்கிறது பூரா எல்லாம் தனரேகை தான். அதுல எவ்வளவு பேருக்கு உதவி செய்ய முடியுங்கிறது அவருடைய ஒரு குறிக்கோளா வச்சிருக்காரு. அதை நான் நேரடியா பார்த்திருக்கேன். உதாரணத்துக்கு எனக்கு பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பர்ஃப்யூம் கடைக்காரர் வர சொன்னாரு. அவன் பை நிறைய பர்ஃப்யூம் எடுத்துட்டு வந்தாப்புல. இவர் என்ன பண்ணாரு, அதுல ஒரு 5 பாட்டில் எடுத்தாரு. ஆனா நமக்கு 5 பாட்டிலான்னு பார்த்தா அந்த 5 பாட்டில கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு அந்த பை நிறைய இருக்க பர்ஃப்யூமே என்கிட்ட கொடுத்துட்டாரு. இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கடையில ஏதாவது ஒரு 5 பாட்டில் அது இருக்கட்டுமே. 5 வருஷமாச்சு இன்னும் அந்த பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். என் பக்கத்துல வந்து கூட வாசனை வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி துபாய்க்கு வந்து அநேகமா நயகராவை சீக்கிரமா அவரே கொண்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் நயன்தாராவை கூப்பிட்டு போனாரு. அதனால அடுத்து நயகராவையும் கொண்டு வந்துருவாரு. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் அவரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய மனசு அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அவருடைய இந்த சிரிப்புக்கு காரணமான ஒரு மனுஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு சிரிக்கிறான்னா அதுக்கு நிச்சயமான காரணம் அவருடைய மனைவியா தான் இருக்க முடியும். அதனால அவருடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுகள். அதே மாதிரி தீபக் வந்து இவரு 16 அடி, நாங்க 32 அடி கூட பாயக்கூடிய ஒரு ரசனை மிக்க ஒரு நண்பரா இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டிடிடி வெற்றி பெற காரணமாக இருந்த இயக்குனர் நித்தீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான, ஏன்னா இங்க எல்லாரும் சொல்லும்போது அந்த ஒரு சின்ன கதை எடுத்துட்டு அதை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ட்ரீட் பண்ணியிருந்தாருங்கிறது தான். ஜீவா வந்து அவருடைய வெற்றிக்காக பல நேரத்தில் நமக்கு தோணும் நிறைய திறமை இருக்கு, ஆனா நமக்கு அந்த வெற்றி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நான் உட்பட வருத்தப்படுற ஒரு நடிகர்கள் வரிசையில ஜீவாவும் இன்னைக்கு இந்த வெற்றி வந்து என்னுடைய வெற்றி மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. கதாநாயகி அழகா இருக்கிறதாக எல்லாருமே சொன்னதுனால அதை நான் பின்பற்ற விரும்பல. அதனால அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Good evening, ladies and gentlemen. It's an absolute honor to be here. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரிபிள் டி வந்து எனக்கு வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி சொல்லலாம். ஓகே, நம்ம கரெக்டான ஒரு பாத்துல போறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த நிதிஷ் அவருக்கும் ப்ரொடியூசர் கண்ணன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவ்வளவுதான். எனிதிங் தட் யூ ரிமெம்பர் வெரி ஃபாண்ட்லி இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் டைம்ல என்னால மறக்கவே முடியாது இந்த ஒரு விஷயம், அந்த ரீஅஷூரன்ஸ் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தருணமாக இருந்ததுன்னா? என்னால எதுவுமே ஃபர்ஸ்ட் டேல இருந்து எதுவுமே மறக்க முடியாது. நிறைய நான் கத்துக்கிட்டேன். அண்ட் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் வாஸ் ரொம்ப ஈஸி. எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. இட் வாஸ் லைக் இட்ஸ் யோர் கிரவுண்ட், கோ பிளே. எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. நான் சாரி. ஸோ ஒர்க்கிங் வித் திஸ் டீம் வந்து இட் வாஸ் வெரி ஈஸி. ஒரு
இட் வாஸ் லைக் இட்ஸ் அ யோர் கிரவுண்ட் கோ பிளே. எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் இருந்தது. எல்லாருமே வந்து இங்க ரொம்ப ஆர்ட் லவ் பண்ணவங்க, பேஷன், ரொம்ப ரொம்ப பேஷனட்டான டிரெக்டர், ரொம்ப பேஷனட்டான டீம். எல்லாருமே மோஸ்டா வந்து நியூ எடிட்டரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நியூவா தான் இங்க இருந்தோம். அண்ட் யங் பிளட் ரொம்ப அதிகம் இங்க. ஸோ அதால நாங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. ஒரு எனர்ஜி இப்பவுமே இருந்தது அங்க. And working with Jiva sir? ஜீவா சார் வந்து நான் சின்ன வயசுல இருந்து வந்து கேடிவி பார்த்து வளர்ந்தேன். அதுல வந்து எப்பவுமே அவருக்கும் சின்ன வயசு தாங்க. எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ண போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ஃபீல் வரல எனக்கு இவர் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு மட்டும் இல்ல, கம்பம்ல இருந்தவங்களும் தேனியில இருந்தவங்க வந்து நடிச்சவங்க எல்லாருமே சொன்னது, ஜீவா என்னப்பா எப்பப்பா வர, நாங்க மிஸ் பண்றோம், எப்போ இவங்க படம்லாம் மிஸ் பண்றோம். ஃபைனலி அவங்களுக்கு எல்லாருக்குமே இட்ஸ் அ கிஃப்ட் அண்ட் ட்ரீட் நினைக்கிறேன். ஜீவா சார் இஸ் பேக், அந்த மாதிரி தான். Fantastic. Thank you so much. Thank you. இந்த ட்ரிபிள் டி மூவில ஒரு பார்ட்டா இருந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் சக்சஸ் ஆயிருக்கு. இங்க எல்லாருக்கும், டீமுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று என்னன்னா, எங்க கன்னியாகுமரி ஸ்லாங்க வெளியில கொண்டு வந்த நிதிஷ் அண்ணனுக்கு தேங்க்ஸ். அது வந்து என்னன்னா, ஒரு வெளியில யாருக்கும் அவ்வளோ புரியாத மாதிரி இருந்து, அதனால வந்து இதை ஸ்லாங் எடுக்க இருந்தோம். அது நிதிஷ் அண்ணன் வந்து வெளியில எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தந்து இந்த படத்துல வச்சிருந்தாரு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். இன்னும் ஒன்று என்னன்னா, இந்த படத்துல நல்ல ஜாலியா இருந்து, அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டு கலன்னு நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கும். அப்படின்னா படம் எடுத்துட்டு இருப்போம், இடையில பிரேக் விடும்போது வந்து ஃபுல்லா பாட்டு போட்டு ஒரே என்ஜாய்மெண்டா இருக்கும். அடுத்து வந்து பறை அடிச்சு டான்ஸ் ஆடுவோம். அப்படியெல்லாம் நல்ல ஜாலியா இருந்து இன்னொன்று நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. 3 டேக் 4 டேக் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷா அதே மாதிரி ஆரம்பிச்சாரு. பெரிய வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்டா வராது, மன்னிச்சிடணும். நான் மலையாளத்தில் பேசிக்கிறேன். ഫസ്റ്റ് ഡെബ്യൂ പടമാണ് മലയാളം തമിഴിലെ, സോറി മലയാളത്തിൽ കുറച്ചായല്ലേ. ട്രിപ്പിൾ ടി ഭയങ്കര സ്പെഷ്യലാണ്. ഒന്ന് കുറച്ച് പടങ്ങൾ നമ്മൾ മലയാളത്തിൽ ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ പോലും എനിക്ക് ഒരുപാട് ഫ്രണ്ട്സിനെ ഉണ്ടാക്കാൻ പറ്റിയൊരു വർക്കാണിത്. അത്രയും ഇമോഷണൽ ആയിരുന്നു എനിക്ക് ഈ വർക്ക് കഴിഞ്ഞ് വീട്ടിൽ പോകുമ്പോഴത്തേക്ക് തിരിച്ച്. നിതീഷ് എൻ്റെ ക്ലോസ് ഫ്രണ്ടാണ്, എന്നാലും വിളിച്ച് പടം തന്നതിൽ ഒത്തിരി സന്തോഷമുണ്ട്. അതുപോലെ തന്നെ അനുരാജ്, സഞ്ജയ് ഭായ്, വർക്ക് ചെയ്ത എല്ലാ ടെക്നീഷ്യൻസും, ബബിലു, എല്ലാവരും ഭയങ്കര നല്ല കമ്പനിയാണ്. സോ സ്പെഷ്യൽ ആണ് ട്രിപ്പിൾ ടി. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. வெளியூர்ந்து வந்து இந்த மொழி தெரியாம அந்த மொழியில படம் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அந்த சினிமாவை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண கண்ணடி சார், ஜீவா ப்ரோ, என்னோட டீம் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள், ரொம்ப தேங்க்ஸ். இந்த ட்ரிபிள் டி படம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படமாக நான் வச்சிருந்தது கேரளாவில் பண்ணுறதுக்கு. அங்கே அது முடியாமல் போயிட்டேன். நிறைய ஹீரோஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஷூட்டுக்கு ஒரு 7 நாள் முன்னாடி எல்லாம் ஸ்டாப் ஆகி மூடி. அதுக்கப்புறம் தான் நான் ஃபேலிமி பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வந்து இந்த படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய வெற்றியாகி வந்திருக்கு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நிதேஷ், உங்களை கண்டிப்பா கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த திரைப்படத்துல பாலிடிக்ஸ் இருக்கு, ஃபேமிலி இருக்கு. பாலிடிக்ஸ்ல ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலியில பாலிடிக்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு. இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு காம்போன்னு தெரிஞ்சுதான் இறங்குனீங்களா, இல்ல ஐம் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங்னு இறங்குனீங்களா? அது யூஸ்வலா அந்த கான்ஃப்ளிக்டை ரைட் பண்ணி போகும்போது வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் ரொம்ப பிடிக்குமோ? கான்ஃப்ளிக்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் தான் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆக இருக்கு. அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்காக, அந்த தைரியத்துக்காகவே மிகப்பெரிய பாராட்டுகள். It is amazing. Jiva sir, இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான film, 23 years into the industry, and something very special about today, which I'll ask Jiva sir. It is very, very special. But working with Jiva sir, how was the experience? Nice. He's very chill and cool. ஒரே வைபிள் தான் இருக்கு. இது ஆக்சுவலி இந்த ஸ்டோரி சொல்லும் போது ஜீவா சார் வந்து ஓகே, இதுல இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, பட் ஓகே வி கேன் கோ ஃபார் த ஷூட்.
அந்த டெசிஷன் இல்லையா. நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோஸ் எல்லாம் என்ன கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த மூவி பண்ணாத மாதிரி இந்த ஸ்கிரிப்டை நான் மாத்தி வச்சாச்சு. ஸோ அவர் எடுத்த டெசிஷன் தான், கம் ஆன் கோ ஃபார் த ஷூட். அதே மாதிரி கண்ணன் ரவி சார் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 minutes அந்த ஸ்டோரி நரேட் பண்ணி இருந்தாரு. அந்த வீடு வந்த அந்த பாயிண்ட், அந்த போட்டு வந்த போது சாரோட ஃபேஸ் சேஞ்ச். அப்ப வந்து ஓகே we can start the shoot அந்த மாதிரி டிசிஷன் எடுத்தாச்சு. ஸோ இட்ஸ் a big thing. Fantastic. ஜீவா சார் கிட்ட த்ரூ அவுட் த ஷூட்டிங் நீங்க சொல்லாத ஒரு விஷயம், ஆனா இப்போ இந்த சக்சஸ் மீட்ல சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம்னா வாட் வுட் யூ லைக் டு டெல் ஹிம்? One take artist bro, you are. Seriously, second take illa editor எனக்கு. அப்பா ஆமா ப்ரோ, செகண்ட் டேக்கே இல்லை. ஏதாவது எடுக்கிறேன்னா ரொம்ப கஷ்டம். நானும் எடிட்டரும் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாமே. அது ஆக்சுவலி ஷூட் முடிஞ்ச அப்போ ஓகே தான், பட் திரும்பி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இவர் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு டேக்கில் போயிருக்கு அந்த ஆளு. Yes. One phenomenal artist that Tamil cinema truly adores and celebrates is Jiva sir. Thank you so much Nitish sir. Thank you very very much. ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கோம் phenomenal actor, what a performer அப்படின்னு. நான் மேடையில வந்து நீங்க சொல்றீங்களே one take artist மா, என்ன ஆளியா அவர் அப்படின்னு. That makes us truly happy because he is truly our Jiva sir. Thank you so much Nitish sir. Thank you for joining us on stage and congratulations on a big success. Sir, அடுத்த படத்தோட மட்டும் சொல்லவே இல்லையா, அடுத்தது என்ன லைன் அப், அடுத்தது என்ன படம்? மம்மூட்டி சார் கூட மலையாளத்தில் ஒரு படம் பண்ண. Congratulations sir, congratulations. Thank you. கண்ணன் ரவி சார், முதல்ல பெரிய வாழ்த்துக்கள். நிறைய பேர் சொன்னது ரொம்ப உண்மை. இந்த சக்சஸ் மீட், ஒரு சக்சஸ் விழா, வெற்றி விழா அப்படின்றது படத்தோட 3 நாள் 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் நடக்கும். ஆனா ஒரு உண்மையான ஒரு விழா, மிக அழகான ஒரு விழாவை இங்க நடத்துறதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய நன்றிகள். ரொம்ப அழகாக நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. பட் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் சார். திட்டக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இல்லைங்களா, அந்த ஊர்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு சினிமா ரசிகன் சொல்ல மாட்டேன், ஒரு வெறியன், அங்கிருந்து ஆல் தி வே டு துபாய். இந்த பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த ஜேர்னி, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே. கண்டிப்பா நான் வந்து நிறைய ட்ரிப் சொல்றேன். 7 வயசுல அப்பாவை இழந்தவன் நான். அதாவது பிறக்கும் போதே பணக்காரனா பிறந்து ஏழையா திரும்ப மாறி, பல முறை ஏழையா மாறி பல முறை பணக்காரனா இருக்கேன். 5 முறை வாழ்க்கையில தோத்து திரும்ப திரும்ப ஜெயிச்சிருக்கேன். ஒரே காரணம் என்னோட உழைப்பு, என்னோட குடும்பம், இது 2 தான் சொல்லுவேன். ஏன்னா நான் எப்பயுமே ஆரம்பத்துலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே நானும் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்தவங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு எப்பயுமே ஒரு எண்ணம், அதை மைண்டில் வச்சுருப்பேன். அதே மாதிரி இப்போ துபாயிலே இன்னைக்கு ஒரு நல்ல பேரை, நம்ம இருக்கிற இடத்துல ஒரு நல்ல பேரை எடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா விஷயமும் துபாயில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இருந்த இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதே மாதிரி இந்த விழா இப்போ இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோட ஊர் மக்கள் தான். ஏன்னா அவங்க எப்பயுமே கேட்கறது எல்லா விஷயமும் துபாயில் பண்ற, எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த ட்ரிப்பு. அதுக்கு 2வது காரணம் திரு ஜீவா சாரும். அவர் சொன்னார் கண்டிப்பாக நீங்கள் வரணும் இங்கே. ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் நம்பல நான் வருவேன்றத. ஏன்னா அவருக்கே ஷாக்காக இருந்தது திடீர்னு வந்து நின்னது. அப்புறம் 3.5 years 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வரேன். வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றி. அதுக்கு முழு மூல காரணம் இப்போ பார்த்த திரைப்பட நட்சத்திரங்கள் அவங்க அத்தனை பேரும் ஒரு குடும்ப நண்பராக தான் என்கிட்ட பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஒரு முகம் வேற மாதிரி சொல்லுவாங்க. நாம எப்படி நடக்கிறோமோ அதை வச்சுதான் எதிரில் இருக்கிறவங்க டிசைட் பண்ணுவாங்க. எதிரியா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் ஏன் நாமளா அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட ஒரு நல்ல விதமா பழகணும். ஈவன் எந்த எண்ணமா இருந்தாலும் மாத்திக்கிட்டு நம்ம விட்டு கொடுத்து போவோமே, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால அந்த மாதிரி போகும்போது நிறைய நண்பர்களை இப்ப சம்பாதிச்சிருக்கேன். நிறைய நட்பு வேற மாதிரி என்னோட வயசுக்கு தகுதிக்கு அதிகம் தான் நினைக்கிறேன். அந்த அளவு இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. இது ஒரு சக்சஸ் மீட்டுன்றதை தாண்டி இந்த கண்ணன் ரவிக்கு ஒரு அடையாளம் கொடுக்க இத்தனை பேர் வந்தது. ஃபர்ஸ்ட் என்னோட நன்றி, இரண்டாவது நன்றி. அது பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட 2 படத்துக்கும் அவங்க கொடுத்த ஆதரவு வேற எந்த படத்துக்கும் கொடுத்திருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. நிச்சயமா முதல் நன்றியை சொல்லணும். ஏன்னா ஒரு உண்மையான விஷயத்துக்கு கூட நிற்கிறாங்க.
பத்திரிகையாளருக்கு முதல் நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இந்த படம் வெற்றி வந்து பாதி உங்களை சேரும், மீதி மக்களை சேரும். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது என்னோட ஃபேமிலிக்கும், என்னோட நட்பு வட்டாரம், இவங்க எல்லாம் சேர்ந்த வெற்றி தானே ஒழிய இது என்னோட வெற்றி கிடையாது. உறுதுணையா நின்று, அதாவது ஒருத்தன் நல்லா ஜெயிக்கணும்னா குடும்பம் வந்து நல்லபடியா அமைஞ்சிச்சுன்னாவே இஸ் சக்சஸ். அதாவது ஒரு மனுஷன் பொழுதனைக்கு வேலை செஞ்சுட்டு போய் வீட்டில் இருக்கிற நேரம் ஒரு குறைவான நேரம், அந்த நேரம் நிம்மதி இல்லைன்னா யோசிக்கிறது திறனையும் குறைஞ்சி போயிடும்னு என்னோட எண்ணம். அந்த இடத்துல எனக்கு நிம்மதியை கொடுத்த என்னோட குடும்பத்துக்கு நன்றி. ஸ்பெஷலி என் மனைவி, குழந்தைகள் உறுதுணையா எல்லா கஷ்டத்திலையும் அவங்க முகம் சுழிச்சது கிடையாது. ஏதாவது கொடுக்குறோம்னா கூட ஒரு சில வீட்டில் ஏன் இப்படி கொடுக்குற, ஏன் இப்படி அழிக்கிறேன்னு ஒரு நாளும் அவங்க மனசார அந்த வார்த்தை வந்ததில்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் பத்திரமா பார்த்துக்குவேன்னு. என்ன கீழே போனாலும் திரும்ப கொண்டு வந்துடுறேன்னு ஒரு அசாத்திய நம்பிக்கை அவங்களுக்கு. அதை ப்ரூவ் பண்ணிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்த அத்தனை பேருக்கும் திரும்ப ஒரு முறை வந்து நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இன்னும் நிறைய விஐபி வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காலதாமதமாக ஸ்பெஷலி சுரேஷ் கோபி சார், தமிழ்குமார், இப்படி நிறைய பேர். ஏன்னா இது முழுக்க முழுக்க படத்தை தாண்டி என்னோட நட்புக்காக அவங்க வந்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவேன். அதை நான் கண் கூட நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த சினிமா ரசிகன், சினிமா வெறியன் அப்படின்னு ஒன்று நடக்கும் இல்லை சார்? இந்த சினிமால இருந்து தான் எனக்கு சினிமா மேல இவ்வளோ ஒரு ஈடுபாடு, இவ்வளோ ஒரு காதல்னு. ஏதாவது ஒரு திரைப்படம், ஒரு கேரக்டர், ஒரு ஸ்டார் யாராவது இருக்காங்களா? எனக்கு என்னன்னா, சின்ன வயசுல இருந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஸ்மோக்கு, தண்ணி எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். ஒரு 3 வருஷம் நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் கட்டி போடுறது இந்த ஒரு சினிமா மட்டும்தான். நம்ம வந்து மனசையோ எண்ணத்தையோ எல்லாத்தையுமே, ஏன்னா ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து பைத்தியக்காரன் ஆயிடுவோம். கண்டிப்பா எனக்கு அந்த சினிமா வந்து ஒரு பக்கம் ஈர்ப்பாச்சு. அதே மாதிரி நிறைய புக்கு படிப்பேன். ஸ்பெஷலாக சொன்னா அறிவுபூர்வமான பேச்சு பேசுறவங்கள ரொம்ப ரசிப்பேன். சமீபத்தில் சீமான் சார் அவர்தெல்லாம் ரிவைன் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா தமிழ்ல நிறைய பேர் பேசுறது புரியவே புரியாது. ஆனா இந்த மாதிரி உள்ளவங்க பேசும்போது நம்மளை தாண்டி யோசிக்க வைக்கும். ஏன்னா உண்மையிலே உங்க பேச்சுக்கு அடிமை சார், நன்றி சொல்லணும். அது முத நான் பார்த்த படம் என்னோட லைஃப்ல ராஜராஜ சோழன் நினைக்கிறேன். எனக்கு நல்லா வினவு தெரிஞ்சு அந்த படம் பார்த்தப்போ ஒரு பிரமிப்பு. அந்த டைம்லயே ஒரு 70 mm ஒரு பெரிய திரையில வந்த படம் அது. உண்மையிலே அதுல இருந்து தான் ஒரு ஈர்ப்பு வந்தது நிஜமா. அதுல இருந்து அப்படியே தொடர்ச்சியா எல்லா படமும் பார்ப்பேன். இன்னைக்கு என்னோட குடும்பம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு போனாலும் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படம் பார்ப்போம், ஏதாவது ஒரு லாங்குவேஜ். அதனாலதான் இந்த கதையை சூஸ் பண்ணும் போது கூட முழுக்க எந்த ஸ்டோரி அவங்க சொல்ல வந்தாலும் 2.5 மணி நேரம் அவங்க கதையை கேட்டுதான் நான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா நான் திருப்தி அடைஞ்சாதான் மற்றவங்க ஓரளவு திருப்தி அடைவாங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கே சொல்லிடுவேன். சரியில்லைன்னா கூட அவங்கள காயப்படுத்த மாட்டேன். போய் நல்லதா எடுத்துட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன், நிறைய பிளான் இருக்கு, கண்டிப்பா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதனாலதான் இப்ப இந்த கதையை சூஸ் பண்ணது கூட அவர் சொன்ன 2 விஷயம் தான். ஏன்னா தொடாத ஒரு சப்ஜெக்ட், பக்கத்து வீடு, நம்ம அன்றாடம் வாழ்க்கையில பாக்குறது. திடீர்னு சாவு இருக்கும், கல்யாணம் இருக்கும், அதாவது சொந்தமாக கூட இருக்கும், எதிரியாகவும் இருக்கும். அது வேற மாதிரி எமோஷன் இருக்கும். உடனடியாக நான் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் கேட்ட ஒரே கதை. 2வது அது ஜீவா சார் உண்மையிலே வந்து ஒரு அவரோட கேரியர்ல இது ஒரு வித்தியாசமா இருக்குன்றது அப்பயே நினைச்சேன். நான் இப்பவும் சொல்றது, எனக்கு 80% திருப்தி. டைரக்டர்கிட்டே சொன்னேன் நான், இன்னும் 20% காமெடி இன்னும் கொஞ்சம் நல்லா அடிச்சு நம்ம ஊர் அந்த மாலதாளெல்லாம் 2 பக்கமும் சாவுக்கும் கல்யாணத்துக்கும் அடிச்சு இன்னும் பட்டையை கிளப்பிந்தாருன்னு வச்சுங்க. இது 100% வேற மாதிரி ஒரு கொண்டு போய் கொடுத்துருக்கும் ஜார்னி. இப்பயும் 80% தான் திருப்தி. நான் திரும்ப சொல்றது ஓகே. ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனாக தான் அந்த படத்தை பார்த்து நான் முடிவு பண்ணேன். நன்றி. ஆனா இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கீங்க, அதுல டவுட் கிடையாது. அவர் கொடுத்ததுக்கு மேல நான் கொண்டு போய் சேர்த்துருக்கிறேன். அந்த டெசிஷன் தான். ஏன்னா அந்த வெளியில காக்கா உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் டேட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரியான தருணம் கிடைச்சது. ஏன்னா 30ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணி 15ஆம் தேதி இறக்கி 14ஆம் தேதி ஒரே நாள்ல ப்ரமோஷன் பண்ண ஒரே குரூப் நாங்களா தான் இருக்கோம். அடிச்சு இறக்கணும். ஏன்னா யோசிக்கவே கூடாது. எல்லா இடத்துலையும் எங்க திரும்பினாலும் இந்த படம் தெரியணும், இந்த முகம் தெரியணுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். ஏன்னா இப்பெல்லாம் ஒரு நல்ல படம் வர்றது வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஓடுது. அதுக்குள்ள இவங்களுக்கு போய் சேர்றதுக்குள்ள அந்த படத்தை தூக்கிடுறாங்க. ஒரே ஐடியா தான். இந்த ஒரு நாள் 24 ஹவர்ஸ்ல எத்தனை ஊடகம் இருக்கும், போஸ்ட் ஒட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் போய் சேர்க்கணுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தேன்.
ஈவன் வெளிநாட்டிலையும் சரி, ஒரே நாளில் இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைஸ் என்னோட எல்லா படமும் மினிமம் 1000 தேட்டரில் இறங்கும். ஏன்னா இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்த முடிவு, எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேட்டரை மாற்றுவாங்க. இன்னைக்கு சுவிட்சர்லாந்து தொடங்கி ஆஸ்திரேலியா தொடங்கி யூஎஸ் வரைக்கும் தெளிவா சொன்னது ஃபாரின்ல ஒரே ஒரு அக்ரிமெண்ட் தான், என்ன லாஸ் வந்தாலும் நான் கொடுக்குறேன், ஆனா என் படம் 1000 தேட்டருக்கு போகணும். அதே மாதிரி வரப்போற அத்தனை படத்தையும் இந்த உலகத்துல எத்தனை இடம் தமிழ் இடம் இருக்கோ அத்தனை இடத்துக்கும் கொண்டு போவேன், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா என்னோட குறிக்கோள் பணம் இல்லை, பணம் ஆண்டவ முடியத்தில் நல்லபடியா சம்பாதிக்கிறேன். அந்த பிராண்ட், அந்த நேம், நல்ல படத்தை கொடுத்தேன், ஏனோ தானோ வந்துட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி 4 படம் எடுத்துட்டு ஓடிடக்கூடாது. அதுக்காக தான் ஒரே டைம்ல ஒரு 16 படம் பண்ணது காரணம். புல்குத்து என்னன்னா, எப்படியும் 10 ஜெயிக்கும், 6 அவுட் ஆகும், ஃபிளாப் ஆகும். அந்த மனநிலைமைக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனா எதுன்னு முடிவு பண்ண முடியாது. அதுக்கு தான், இல்லைன்னா ராசி இல்லாதவன் என்ன தடுத்திடுவாங்க. ரொம்ப நன்றி. உங்க நல்ல மனசுக்கு எல்லா திரைப்படங்களும் கண்டிப்பாக வெற்றி அடையணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தீபக் சார் கண்டிப்பாக கேட்கணும் சார். லண்டன்ல படிச்சிருக்கீங்க, இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர். பட் தமிழ் சினிமா மேல உங்களுக்கும் அப்பா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு. இதற்கு காரணம் இஸ் இட் சினிமா மேல இருக்கிற அந்த ஹாப்பினஸ், ஜாயா, இல்ல இஸ் இட் விஷன் ஃபார் த ஃபியூச்சருங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ஒரு பெரிய சக்ஸஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. அண்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் நிதிஷ் ப்ரோ வந்து எனக்கு கதை சொல்லும் போது 20 minutes, he took 20 minutes, அண்ட் இந்த 20 minutesல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஓகே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஆனால் த கண்டென்ட் வாஸ் ரியலி குட். ஸோ படம் எடுத்ததுக்கப்புறம் படத்தை பார்க்கும்போது அவர் ஒரு ஒர்க் எல்லாமே எப்படி இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம். இஸ் எக்ஸ்ட்ராடனரி. எங்களுக்கு என்னன்னா, எனக்கும் அப்பாவுக்கு எப்பயுமே கதை கேட்கும் போது வி டோன்ட் எந்த ஹீரோ எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்களாம் வந்து தான் அப்புறமா டிசைட் பண்ணுவோம். அவர் ஒரு மைண்டில் வச்சிருப்பாரு, பட் நாங்களும் ஒரு சைடில் வந்து நாங்கள் ஓகே இவங்க இதுக்கு ஆப்டாக இருப்பாங்க அப்படிலாம் யோசிப்போம். ஸோ தமிழ் மூவிஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு மதர் டங்கில் வந்து நீங்கள் பண்ணும்போது யூ வில் டூ இட் வித் மோர் அஃபெக்ஷன் அண்ட் மோர் லவ். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து தமிழ் மூவிஸ் தான் மோராக ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம் இப்போ. அண்ட் மோர் ஆஃப் ஸ்கிரிப்ட் அண்ட் கான்டென்ட் அதுதான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபேண்டாஸ்டிக் சார். சார் அதே மாதிரி இந்த படம் வர்றதுக்கு முக்கிய காரணமே வந்து சௌத்ரி சார் தான். நான் அவரை எப்பயுமே கூப்பிடுறது வந்து பிரம்மான் தான் கூப்பிடுவேன் அவரை. என்ன ரீசன்னா, அவர் வந்து யாருப்பா அந்த கண்ணன் ரிவியை நான் முதல்ல துபாயில் பார்க்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே என்னோட மனம் அவ்வளோ நெழுந்தது. ஏன்னா ஆர்பி சௌத்ரி சாருக்கு ஒரு 100 படம் 99 படம் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா வரும்போது முதல் வேலை நான் அதில் இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நான் செய்யணும். ஏன்னா ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார். ஏன்னா இதுக்கு முழு காரணம் அவர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து 2வது ஜீவா சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் நான் அந்த சைடு மாறினது. அவரும் அதே மாதிரி ஒரு நல்ல கதையை கொண்டு வந்து, சார் இது இப்போ இருக்குன்னு சொல்லப்ப நான் கதையை கேட்குறேன் சார்னு சொன்னேன். கேட்டேன், உண்மையிலே அருமையாக இருந்தது. உடனே இமீடியட்டாக நீங்கள் போகலான்னு சொல்லி, ஏன்னா அவர் ஒரு ப்ரொடியூசரோட பையன்றதை நிரூபித்தார். ஏன்னா அந்த இடத்துல போய் இருந்து என்னோட இடத்துல இருந்து அவர் பொறுப்பாக இந்த படம் நல்லபடியாக வர்றதுக்கு முழு காரணம் ஜீவா சார். உண்மையிலேயே நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருந்தும் அவர் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. டைரக்டரும் நல்லா பொறுப்பாக பண்ணார். மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இந்த கேரக்டருக்கு இது சார்பாக அவர் ஜீவா சார் சார்பாக முத்துக்குமார், என்னோட சார்பாக ஸ்ரீநாத், இவங்க இப்படி பல விதத்தில் எனக்கு கூட உறுதுணையாக நின்றாங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இங்கே செல்வமணி சார், ரவிக்குமார் சார், இங்கே வந்த சமுத்திரகனி சார், சீமான் சார், டேடி சார், ஓகே டேடி சார், ஓகே சார், சாரி சார், ஜேபி சார், சிவா சார், அப்பா கேரக்டராக கலக்கு வாங்குவாரு சார், பேரை மறந்துட்டேன், மறக்கல, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜேபி சாரோட கெட்டப் மாறிக்கிறதுனால டக்குன்னு அவரை பிடிக்கிறது ரொம்ப ஜேபி சார். அதே மாதிரி எஸ் வி சேகர் சார், காமெடி ஜீனியஸ். ரொம்ப சந்தோஷம் உங்க கூட டிராவல் பண்ணது. அபிராமி மேம் ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அடுத்த படத்தில் எங்கள் கூட ஜெகஜோதியாக பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்தேன், கண்டிப்பாக இதுவும் அதே மாதிரி இருக்கும். சதீஷ் சார் சொல்லவே வேணாம், சைமா அவார்ட்ஸ்ல வந்து எந்த அவார்ட்ஸ் போனாலும் பிச்சு உதறிடுறீங்க. அங்கே மறக்காமல் இங்கே ஒரு இக்கு வச்சிருவாரு என்ன. கிரீஸ் ரொம்ப சந்தோஷம், லைக் மை சன். ரொம்ப வந்த அத்தனை கலைஞருக்கும். 2வது சார் தேங்க்யூ. டிவி சீரியலோட சூப்பர் ஸ்டார், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. டிடி எல்லாத்துக்கும் இங்கே வந்தவங்க அனைத்து பேருக்கும் பேர் ஏதாவது விட்டு இருந்தால் மன்னிச்சிங்க, சாரி.
ரொம்ப சந்தோஷம். Thank you, sir. நன்றி. உங்களை உள்பட. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. Thank you. துபாயில நாங்க பேட்டி எடுத்தோம், இப்ப நீங்க பேட்டி எடுக்கிறீங்க போட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. Thank you, sir. ரெண்டு பேருக்கும் மனமார்ந்த நன்றி சார். தமிழ் சினிமா உங்களை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்களும் தமிழ் சினிமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. We're always there for you. Thank you. And audience உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. மனமார்ந்த நன்றிகள். Thank you. Thank you so much, Deepak sir. Thank you. Thank you. சார் சார் இது மாதிரி தான் நானும் உள்ள வந்தேன். சரி நீங்களும் வாங்க சார். ஒன்றும் இல்லை சார், இருக்கும்போதே அந்த 2 வார்த்தை பேசணும் தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் துபாய் போகும்போது சார் யாருன்னு தெரியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனேன். கண்ணன் ரவி அப்படின்னு சொல்லி பேரை கொடுத்தாரு. பட் ஒரு 4 நாள் அவரோட இதில் இருந்தோம். திருப்பி வரும்போது நான் பேரில் ஒரு சின்ன எடிட் பண்ணி கர்ணன் ரவி அப்படின்னு வச்சுட்டேன். அந்த அளவுக்கு வந்து அங்கே எங்களை சூப்பராக பார்த்துக்கிட்டு, எங்களை மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அவர் பயங்கரமா பார்த்துக்கிறாரு, அவ்வளோ ஹெல்ப் பண்றாரு. ஸோ நிச்சயமா அந்த புண்ணியமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி சார். நான் 2-3 வாட்டி விளையாட்டா சொல்லியிருக்கேன், ஆனால் அதுதான் உண்மை. அதாவது துபாய்க்கு பிழைக்க போன ஒருத்தர் இன்னைக்கு துபாயவே பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவரை சொல்லலாம். எல்லாம் துபாயில வீடு வாங்கி செட்டில் ஆவாங்க, பட் இவர் துபாயவே வாங்கி செட்டில் ஆயிருக்காரு. நான் சொல்றதெல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு மேபி நான் ஜாஸ்தியா சொல்றேன்னு நினைக்கலாம், பட் இவரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் இவரோட க்ளோஸா இருக்கவங்களுக்கும் தெரியும். அது அனைத்துமே உண்மையான வார்த்தைகள் தான். அண்ட் உங்ககிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் இவரோட போன் நம்பர் இருக்கான்னு தெரியாது, பட் இவர் கொடுத்த போன் இருக்கும். ஏன்னா வந்து அங்க போனாலே வந்து தலைவன் பாத்தீங்களா, அங்க ஒருத்தர் தான் உண்மையா ஒத்து கையை தூக்குறாரு. சோ வந்து அப்படி எல்லார்கிட்டையும் வந்து அந்த ஐபோனை கொடுத்து அந்த ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துறதுல அவர் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இந்த படம் தலைவர் தம்பி தலைமையில், உண்மையிலே தலைவர் தம்பி உங்க தலைமையில நிறைய நல்ல நல்ல தமிழ் சினிமாக்கள் நீங்க எடுத்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெற்றியை கொடுக்கணும். நிதிஷ் ப்ரோ, நீங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு பெரிய சக்சஸ கொடுத்து இந்த கம்பெனி இன்னும் நிறைய படம் பண்ணணும்ன்ற ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஜீவா ப்ரோ, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோன்னா ஜீவா ப்ரோ சொல்லலாம். மிக மிக ஒரு பெரிய டேலண்ட், அது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஏன்னா நிறைய வேரியேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ராம்ல இருக்கட்டும், அப்படியே அங்கிருந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ்ல வேற ஒரு வேரியேஷன், ஈல ஒரு வேரியேஷன், அந்த மாதிரி ஒன்னொன்னும் பயங்கரமா டிஃப்ரெண்டா பண்ணக்கூடிய ஒருத்தர். உங்களுடைய வெற்றி நிச்சயமா எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு நண்பனா ஒரு ஃபேனா சொல்றேன் ப்ரோ, மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அண்ட் இந்த படத்தின் மூலமா நிதிஷ் ப்ரோ ஒண்ணு பண்ணிருக்கீங்க. என்னன்னா அவர் எங்க போனாலும் காலேஜ் ஃபங்க்ஷன்ல இருந்து எங்க போனாலும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, மச்சி ஒரு குவார்டர் சொல்ல அப்படின்றத சொல்லினே இருப்பாரு. இப்ப அதை மாத்தி வேற ஒரு டைலாக் சொல்ல வச்சிருக்கீங்க இந்த படத்தின் மூலமா. அது என்ன டைலாக் நான் பஞ்சாயத்துக்கு போக விரும்பல, எப்படி மேல வரும்போது கேட்பாங்க அர்ச்சனா, அப்ப சொல்லுவாரு, அப்ப அந்த பஞ்சாயத்து வந்துடும். அந்த பிரார்த்தனா ஹீரோயின் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட், ஒரு ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து உங்க ஃபேன் மட்டும் சொல்லாதீங்க, உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லிக்கலாம், ஆனா சின்ன வயசுல இருந்தே ஃபேன் அப்படின்றத சொல்லாதீங்க. இப்ப நான் கூட தான் சின்ன வயசுல இருந்தே அர்ச்சனாவோட ஃபேன். எனக்கு தெரியும், நான் சொல்றது இல்ல, ஏன்னா அது ஒரு நாகரிகம் கருதி நான் சொல்றது இல்ல. சோ அந்த மாதிரி சொல்லாதீங்க. சோ இந்த படத்தின் மூலமா நிறைய நல்ல விஷயங்களை திறந்து வச்சிருக்கீங்க நிதிஷ் ப்ரோ அண்ட் கண்ணன் ரவி சார். தீபக் ப்ரோவும் அப்படிதான், ஒரு அப்பாவுக்கு ஏத்த ஒரு அருமையான ஒரு புள்ள. நீங்க சம்பாரிச்சது காசு பணத்தோட இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தையும் நிறைய இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் தான் இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றதுதான். இன்னும் பல படங்கள் நீங்க வெற்றி படங்களை கொடுத்து இன்னும் தமிழ் சினிமாவை சிறப்பா உங்களால முடிந்த வரைக்கும் நீங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ so much sir, love you sir. Thank you so much Satish bro, thank you so much sir. எல்லாருக்கும் வணக்கம். இல்ல நடுவில் வந்து உட்கார அஸ்ட்ராலஜர் செல்வி, அவரை பார்த்தோன்னே எல்லாரும் நல்ல டைம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவர் ஒரு கன்விக்ஷன் கரெக்டா வச்சிருக்காரு. 2.5 மணி நேரம் கிட்ட கதை சொல்லு, கன்வின்ஸ் ஆனா நான் பண்றேன், இல்லைன்னா இல்லை இல்ல சார் அப்புறம் பாத்துக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டா அவருக்கு என்ன வெற்றியோ தோல்வியோ அது என்னால வரணுமே தவிர அடுத்தவர்களால எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய மகன் ரொம்ப தீபக் ரொம்ப பேசி நான் கேட்கல. பட் இப்போ கதை கேட்டார். 20 மினிட்ஸ்ல எனக்கு இது பெருசா இம்ப்ரெஸ் ஆகல, நான் படம் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னார். அந்த இது எனக்கு ஆர்பி சௌத்ரி சார்லாம் சாதாரணமான ஒரு தடவை வாக்கிங் போகும்போது நான் அவர் படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கும்போது படம் எப்படி அப்படின்னா நீங்க பாத்தீங்களா சார், சன்ரைஸ்லாம் நல்லா எடுத்துருந்தாரு, சன்ரைஸ் விடுங்க டயலாக் பாத்தீங்களான்னாரு. அவர் போய் தியேட்டர்ல டப்பிங் பார்த்துட்டு அந்த படத்தை நிறுத்திட்டார். அப்புறம் சரி பண்ணி அதுக்கு பிறகு அந்த படம் ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு வெளில வந்தது. ஏனென்றால் இன்னைக்கு சினிமா நல்லா இருக்கணும்னா பணம் போடக்கூடிய தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் சினிமா நல்லா இருக்குமே தவிர அந்த சினிமால நாம நல்லா இருக்கணும்ட்டு
ஒர்க் பண்ணுறவங்க நினைச்சா அது சரியா வராது. கண்ணன் ரவி மிகப்பெரிய சக்சஸ் லைஃப்ல அடைய வேண்டும். அதற்கு உண்டான உறுதுணையாக நாங்கள்லாம் இருப்போம். நண்பர்களாக, நல்ல நண்பர்களாக இருப்போம். இந்த வெற்றிக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் என்னுடைய சின்ன ஆனர் உங்கள் சார்பாக. என்னக்கண்ணா? மைக் வாங்கிக்கோ. சௌத்ரி சார், உங்க ப்ரொடக்ஷன்லயே பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஜீவா ப்ரோ தான். உண்மையிலேயே வந்து கேட்க மாட்டாரு, அதுக்குள்ள வேற ஏதோ பேசிட்டு இருக்கு. அவர் வேற ஏன் நான் வேகமா ஓடி வந்தேன்னா அவர் எங்கேயோ போற மூட்ல இருந்தாரு. சீக்கிரம் பேசுங்கப்பா, மூட போறாங்கன்னாரு. என்ன அப்படின்னு கவுண்டர், ஃபுட் கவுண்டர். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ப்ரோ சொன்னது கேட்டா இல்லையா ஜீவா? சரி ஓகே, நான் விட்ட வாட்ஸ்அப்ல ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். அது கேட்டதுனால தான் அந்த பக்கம் திரும்பல. அதாவது ஹீரோயினை பத்தி சொன்னாங்க சின்ன வயசுல அப்படின்னு. ஹீரோயின் சொன்னது ஜீவாவோட சின்ன வயசுல. அது வந்து அப்படி எடுத்துக்கணும். அவங்க வந்து மனசால மலையாள படம் டைரக்டர்கிட்ட நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தமிழ் படம் நடிச்சுட்டு நான் ஃபாசில் படம் நடிக்க போகும்போது முதல் டைலாக், ஐயோ அவ்வளோ வேணாம் சார், கொஞ்சம் 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 அப்படி சொல்லி நம்ம இங்கே ஆக்ட் பண்ணுறது அப்படி கொண்டு வந்து அந்த பூவே பூச்சுருவா பண்ணும்போது ஒரு நாளில் தெரிஞ்சு போச்சு இவங்க தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி. மலையாள படத்தின் மேலே எனக்கு மிகப்பெரிய இது உண்டு. சின்ன வயசுலேருந்து நான் பண்ண பல படங்கள் மலையாள படத்துடைய ரீமேக் தான். அது வந்து யதார்த்த வாழ்க்கையையும் அந்த அவங்களுடைய நாங்கள் ஒரு கதாநாயகன் ஷூட்டிங்கு போகும்போது அங்கே எதிர்த்தாப்பில் டெல்லி படம், நியூ டெல்லி படம் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கு. இது 4 மணிக்கு எடுக்கணும், இது 6 மணிக்கு எடுக்கணும், ஃபுல் ஸ்கிரிப்ட். அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட், அந்த டெடிக்கேஷன் தான் அந்த இண்டஸ்ட்ரியை இன்னைக்கும் அவ்வளோ பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கிறது. சார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், கதை தான் நாங்கள் கேட்போம், இது யாருடைய கதை, யார் நடிக்க போகிறாங்கலாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அவர் டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் மனசில் வச்சிருப்பார், எங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தோணும் அப்படின்னார். அதுதான் கரெக்டான சிஸ்டம். ஆமாம், அப்போது கதைக்கு உண்டான ஆர்டிஸ்ட் கரெக்டாக செட் ஆகும் போதே 50% சக்ஸஸ் வந்துடும். அதற்கு பிறகு அதர் டெக்னாலஜிஸ்லாம் வரும்போது ஈஸியாக ஜெயிச்சுருவாங்க. ஸோ அந்த இதை நீங்கள் விட்டுறவே கூடாது. உங்களுக்கு அந்த கடவுளுடைய அருள் இருக்கு. ஏன்னா சாதாரணமாக எடுத்தோடனே ஜாக்பாட் அடிக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் வாழ்க்கையில் 3 முறை விழுந்து எழுந்தவர். ஸோ இனிமே உங்களுக்கு விழறதுங்கிறதே கிடையாது. அதை நீங்கள் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச சீமான்லாம் இவ்வளோ நேரம் உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் இப்போ சீமான் இந்த பக்கம் திரும்பினா என் பக்கம் வாங்குறாங்க, அந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் வாங்குறாங்க. நான் என்னைக்கும் எந்த பக்கம் வரமாட்டேன்னு தனியாக உட்காந்துருக்காரு பாருங்க, அதுதான். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சீமான் இன்னும் 10 வருஷத்துல அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு சீமானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த இடத்துல நாம ஜெயிச்சா போறோம்னு நினைக்காம எனக்குன்னு ஒரு இடம் வரும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தமிழ் சொன்னீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி இனிமே சக்சஸ் மீட் தமிழ் சினிமாவில் அடிக்கடி நடந்தால் இண்டஸ்ட்ரி மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். Good evening, everybody. I'm here to congratulate the team of TTTT, especially my friend Kannan Ravi, who's very difficult to contact on telephone. He doesn't answer anybody's phone. I had to fly down from Delhi to catch hold of him. Here I am standing next to him, wishing him all the best for his future endeavors. And a big congratulations for the big success that he's had. TTT is a major milestone, I feel. It released in the opposition of a big film in Pongal, and it has overtaken that film too. I saw this film in Coimbatore, and ever since I saw it, I've been trying to track him, but he never answered the phone. He never answered the phone. Finally, I had to put my friend Vishnu to track him down. I said, even if you go to travel to Dubai, go to Dubai, catch hold of him and get him here. Here I am standing with him, and I am proud to say that I bought the Hindi remake rights from him. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த படம் தான் எல்லாரும் இப்போ யாராவது பார்த்தா கூட கண்டுபிடிச்சு பேசுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். நீங்க ஹாப்பி இல்ல? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க வீட்டுல எல்லாரும் ஹாப்பி, பயங்கர ஜாலியா இருக்கு. அதுதான் உங்க கேரக்டர்னால நாங்க எல்லாம் ஹாப்பி. அந்த கேரக்டர்னால படம் வெற்றி அப்படின்றதுனால கண் ரவி சார் சூப்பர் ஹாப்பி. ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். இங்க இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டக்குன்னு கூப்பிட்டோன்னே கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குக்கா. சரி, நீ வேணா போங்க, நான் திருப்பி கூப்பிடுறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்துல இருக்கிறதுக்கு. இவங்க பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் இது பெரிய மேடை இது அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டீமுக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ஒரு சக்ஸஸை பார்க்கறது கூடதுக்கு ரொம்ப நன்றி. மக்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தமிழ்ல இது என் முதல் படம். ஸோ இந்த படத்துல ஒரு போம் போடுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. ஸோ டிரெக்டர் சார், கனரவி சார், ஜீவா சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் ரொம்ப ஹாப்பி. இல்ல, எல்லாருக்குமே வெற்றி விழான்னா ஹாப்பி தான். ஆனா அந்த ஹாப்பியை தாண்டி ஏதாவது ஒரு ஹாப்பி, அதுவும் நீங்க சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியானது இயக்குனர். எனக்கும் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொன்னா அவர் யோசிக்கிறார் அடுத்தது என்ன சொல்றது அப்படின்னு. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த லிபினா, பிரவீன் அண்ணா, நிதி சார், விஜய் அண்ணா, எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த 26 வந்து நியூ இயர் வந்து நான் கண்ணன் ரவி சார் அவங்க கூட தான் இருந்தேன், அவங்க ஃபேமிலியோட தான் இருந்தோம். ஸோ கண்ணன் ரவி சார், இந்த 26 உங்களோட தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 26 உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அண்ட் தீபக் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும், அவங்க சிஸ்டருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறது, அவரை பற்றி கண்ணன் ரவி சார் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கும் இப்போ தான் ஒரு ஃபியூ இயர்ஸாக அவர் பழக்கம். அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ். எனக்கு தெரிஞ்சு கண்ணன் ரவி சார் வந்து திட்டுற ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். ஐ மீன் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து சண்டை போட்டு திட்டி அவ்வளோ இஸ் லைக் ஏன்னோ ஒரு ஃபேமிலி, ஒரு அண்ணன், ஒரு 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 காட்ஃபாதர் மாதிரியான ஒருத்தர். ஸோ நிறைய திட்டு எனக்கு வரல, அப்படி வர மாட்டேங்குது. அப்படி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட, நிறைய உரிமையோட நிறைய திட்டுகள் வாங்கி அவரே சொல்லுவார். ஸோ இட்ஸ் லைக் ஃபேமிலி டு அஸ். அண்ட் உண்மையை சொல்லணும்னா யூஏஇயோட கோட் அவர் தான், அப்படிதான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது உங்களுக்கு பேங்க் வேற வருது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் தட் டீம் as well all the very best. அண்ட் ஜீவா ப்ரோ போறோம்னு நினைக்கிறேன். come on, let's do it. and I think ஜனகன மனகதி பாடி மச்சி ஓப்பன் த பாட்டில் அப்படின்னு போயிடலாம். சௌத்ரி சார் வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது ரொம்ப நேரம் வைபவ் பேசுறது வேணாம்ல, போறோம்ல, வைபவ் எல்லாருக்கும் எல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரமா பாவம் ஜீவா ப்ரோ வந்து ரொம்ப நேரமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. தெரியுது எனக்கு. லைட் அப்பா வேற இருக்காரு, என்னால ஃபுல்லாகவும் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் அவருக்காக தான் பேசிட்டு இருக்கோம். So thank you very much and நன்றிகள். இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நான் தனியா இங்க நின்று என்னால பேச முடியல. என்னோட ஹோல் டீம் இங்க வந்தாதான் எனக்கு அந்த பேச்சவே வரும். வாங்க தலைவா, டைரக்டர் வாங்க, எல்லாரும் இல்லையா போயிட்டாங்களா பாருக்கு? வாங்க லிப்பின், வாங்க எல்லாரும் வாங்க ப்ளீஸ், வாங்க ஹோல் டீமே வாங்க, ஃபுல் லிப்பின் எல்லாருமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாரும் வாங்க. வாங்க பிரார்த்தனா கம். ஏய் சீக்கிரம் வாங்கப்பா, எல்லாரும் ஏற்கனவே ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஏய் வாங்கப்பா. ஆடியோ வரலீங்களா? பாட்டு போடல, சாரிண்ணே. Thank you. 10 மணி. Thank you. ஆமா. True team celebration. வாங்க பாஸ். Thank you கௌதம். ஸோ இதுதான் எங்களோட டீம். ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் கும்ளியில இருந்தோம். கும்ளியில இருந்து ஒரு ஃபேமிலியா எல்லாரும் இந்த படம் வந்து நல்ல மனசுல எடுத்தோம். எப்படியாவது இந்த படம் வந்து எல்லாரோட மனசுல போய் ரொம்ப நல்லபடியா, ஸோ தமிழ் மக்களோட மனசுல எல்லாரும் நல்லபடியா போய் சேரணும்.
அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் ப்ராசஸ்ல இந்த படத்தை நல்லபடியா பண்ணோம். ஸோ இதுல ஒரு மெம்பர் கம்மியா இருக்காரு, முத்து. அவர் வந்து இந்த படம் நல்லா ஓடுச்சுன்னா காவடி எடுக்கணும்னு சொல்லி பினாங்க்கு போயிருக்காரு. ஸோ அதனால தான் அவர் இங்க மிஸ்ஸிங். ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஹோல் டீமை வந்து ஒன்னா இங்க நின்று பார்க்கும்போது. இந்த படம் இவ்வளோ நல்லபடியா வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம நிதேஷ் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுக்கணும். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் எல்லாரையும் வந்து எல்லார்கிட்ட இருந்து ஒவ்வொரு டேலண்ட்டும் வந்து வெளிப்படுத்தி அது கதையா எழுதி ஒவ்வொரு வாட்டியும் வந்து இவர் ரைட்டர், எங்க ரைட்டர் இருக்கணும் எல்லாரும் பல ரைட்டர்ஸ் இருக்காங்க. விஜய் இங்க இருக்காரு. ஹலோ அனுராஜ். ஹலோ 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 ஐயா வாங்க. இவர் தான் வந்து பேப்பரா அனுப்பிச்சிட்டே இருப்பாரு. ஸோ நாங்க வந்து ஒரே லொகேஷன், அதாவது எல்லாருமே சொல்றாங்க ஒரு சின்ன படம்னு. பட் உண்மையிலேயே இது ஒரு சின்ன படம் இல்லை. இது வந்து ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு படம். ஏன்னா இந்த படத்தை வந்து எப்படி சொன்னாருன்னா, இந்த படம் வந்து மேக்சிமம் 1 hour 45 minutes 50 minutesக்குள்ளேயே முடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ப்ரோ அது வந்து கொஞ்சம் இந்த சேட்டலைட் ப்ராப்ளம்லாம் வரும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் படங்கள் எடுத்தா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிக்கிறத பார்த்து உடனே சீனை வந்து உடனே இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. உடனே அங்கேருந்து பேப்பர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். உடனே அந்த வந்து ஒரு சீனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நாங்கள் இந்த படத்தை பண்ணோம். ஸோ முதல் கண் வணக்கத்தை வந்து நன்றியை வந்து நம்ம குமிழி மக்கள் கிட்ட சொன்னோம். அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு கெடா வெட்டி எல்லாம் ஒருத்தங்களுக்கெல்லாம் சாமி வந்து இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஒரு பெரிய படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடையும், இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. அப்போ வாழ்த்தி அனுப்பும்போது சரி இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல சொல்றாங்க, நாங்க எல்லாருமே இங்க ஃபேமிலியா இருந்திருக்கிறோம், படம் முடியும் போது எல்லாரும் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க வந்து இவ்வளோ சந்தோஷமா இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப அந்த விஷுவல்ஸ்லாம் இன்னும் கண்ணில் இருக்கு. ஸோ அதை நினைக்கும் போது இன்னும் எனக்கு அவ்வளோ ஒரு மனசு வந்து ரொம்ப குழந்து இருக்கு. அதுக்கு வந்து ஒரு நடிகர்லாம் வந்து என்ன சொன்னாருன்னா, ஐயா நான் உங்களுக்கு வந்து டைரக்டரை பார்த்து சொல்றேன், ஐயா எனக்கு கோடி கோடி நன்றி, என் புள்ள குட்டிங்கள் எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், எனக்கு இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ இங்க வந்து இளவர் சார் வந்திருக்காரு, இங்க சார் தெரியல, ஐ திங்க் அவர் அங்க இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ என் தம்பி ரம்யா சார் மிஸ் பண்றோம். ஸோ 2 மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிமை மிஸ் பண்றோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் இங்க இருக்காரு ஐயா வந்து இவர் தான் நம்ம ஐயா வந்து ரொம்ப பாடுபடுத்திட்டோம் ஐயாவை. அதாவது அவரை ஃபுல்லா படுக்க வச்சு, அதாவது உடம்பெல்லாம் வலிக்கும், ஒவ்வொரு வாட்டியும் வந்து தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, இவங்க பாட்டு சம்டைம்ஸ்லாம் மறந்து வேற விட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். பட் அதுல வந்து நீங்க லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும், அந்த ஃபுல்லா அலை அடிச்சுட்டு ஒரு சுனாமி மாதிரி ஒரு தண்ணிலாம் அடிச்சுட்டு வரும். இது வந்து டூப்லாம் போடாம நானே பண்றேன்னு சொல்லி அவரு ஃபுல்லா பண்ணி எங்களுக்கு வந்து இந்த வயசுல கூட இந்த அளவுக்கு அவர் வந்து எங்களுக்கு பண்ண வைக்கிறாருன்னா, அப்போ நான் ஏன் வந்து தொடர்ந்து இன்னும் ஏன் நான் படம் பண்ணக்கூடாது? ஸோ நிச்சயமா தொடர்ந்து நான் முயற்சிகள் நிச்சயமா எடுத்துட்டு வரேன். உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த், அதாவது எங்களுக்கெல்லாம் நீங்க ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுனால தான் நாங்கள் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நீங்க வந்து பொறுமையா இருந்து நாங்க பண்ண கூத்தெல்லாம் வந்து பொறுமையா நீங்க வந்து சகிச்சுக்கிட்டீங்க. ஸோ அதுக்கு இது கரெக்டான ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த நேரத்துல வந்து நாங்க நன்றியும் சொல்லிக்கிறோம், மன்னிப்பும் கேட்டுக்கிறோம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட். இங்க இந்த முகத்துல இங்க இருக்கிறவங்க எல்லாரோட முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியும். நிறைய மெமரிஸ் இருக்கு. ஸோ இந்த படம் நல்ல வேளை இந்த படம் ரொம்ப நல்லபடியா போச்சு. ஏன்னா இந்த படம் நல்லா போனதுனாலதான் எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸா மாறி இருக்கு. நிச்சயமா இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸா மாறி இருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் நிதேஷ் அவர்களுக்கு எங்களோட இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதே தருணத்துல தேங்க்ஸ் நிதேஷ். தமிழ் படத்துல நிறைய தமிழ் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, நான் நிறைய படங்கள் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் சமீப காலத்துல நிறைய இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சொன்னாங்க, நான் கொஞ்சம் நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன். 83
இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அவங்கலாம் பார்க்கல போல இருக்கு. பட் எஸ், ஒரு தமிழ்ல ஒரு 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 சக்சஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவா இருந்தது. அதாவது இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவா இருந்தது. அதுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சக்சஸ். ஏன்னா தமிழ் டைரக்டர்ஸ் கொடுக்காதது நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த தருணத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த உங்க டீமுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ லிபினுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த தருணத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் படங்கள் பண்ணும்போது நிறைய அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் சொல்ல முடியும். இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம துபாயில இருக்கிற அந்த மேரியட்ல இருக்கிற எல்லா மெனு கார்டு கூட நமக்கு தெரியும் எவ்வளவு என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ணன் ரவி சார் கிட்ட இந்த விஷயத்த வந்து நம்ம பியூட்டிஃபுல்லா பிச் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தருணத்துல கண்ணன் ரவி சாரும் தீபக் ரவி அவர்களும் நான் வந்து மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ அவங்களும் இந்த டீமை வந்து நல்லபடியா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட அதாவது அந்த அதாவது கண்ணன் ரவி சாரோட ஆபீஸே மேரியட் தான். அங்க இருக்கிற அவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸ் அங்க இருப்பாங்க. ஸோ அப்போ அவர் எங்ககிட்ட சொல்லுவாரு, சார் எல்லாரும் முந்திக்கிறாங்க, நீங்க தான் ரொம்ப லேட்டா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இல்ல சார், நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும். ஸோ இந்த கதையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா, இந்த கதையை கேட்ட உடனே இந்த படத்தை சூப்பரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆக்சுவலி வெங்கட் பிரபு சாருக்கும் சொல்லிக்கணும், அவரும் இப்பதாங்க சமீபத்துல தான், நீங்க எப்போ மீட் பண்ணீங்களோ அன்னைக்குதான் போயிட்டார் போல இருக்கு பாருக்கு. ஸோ அவரு இந்த அதாவது என்ன, அவர் வெங்கட் பிரபு எப்போ மீட் பண்ணாரோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல நாங்க வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு இதுல வந்து நம்ம எல்லா பிக் பிளேயர்ஸோட எல்லாம் உட்காந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது கண்ணன் ரவி சார் மூலமா தான் எங்களுக்கு நடந்தது. அதுக்கு தீபக் ரவி ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாரு. அதாவது அங்க இருக்கிற ஸ்டேடியமே அவங்கள மாதிரி, அவங்களுதுங்கிற மாதிரியே ஃபுல்லா அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. எல்லாரையும் பியூட்டிஃபுல்லா உட்கார வச்சாங்க. ஸோ அங்க ஏற்பட்ட இந்த ஒரு நட்பு தான். அங்கிருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் எங்க அப்பா வந்து ஒரு 99 படம் பண்ணியிருக்காரு. இதுல வந்து எங்க அப்பாவோட பிளெஸிங்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நீங்க வந்து ரொம்ப காரணமா இருந்தீங்க. அண்ட் அப்பா ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்காரு. சாதாரணமா இந்த டைம்க்குலாம் வந்து ஒரு டைம் டேபிள் படி எல்லா ரூட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சு நேரம் படுக்க போற டைமு. பட் அவர் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கு. அவரோட மனநிலைமை இன்னைக்கு சூப்பரா இருந்திருக்கும். அதனால கண்டிப்பா இன்னைக்கு அவருக்கு சாருக்கு தூக்கம் வராது. என்ன சார், உண்மைதானே சார்? சார் அவரு பலது பார்த்திருக்காரு சார். சார் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ், நீங்க தான் முதல்ல எங்களுக்கு ப்ளீஸ் வாங்க சார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தமிழ் சினிமாவின் ரொம்ப ரொம்ப லெஜெண்டரி தயாரிப்பாளர். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே அதாவது ஜென்ரலாக நான் வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக இந்த ஃபங்க்ஷன் கீஸில் நான் கலந்துக்கிறதே கிடையாது. இது வந்து நான் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக, நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் நீங்கள் நிறைய பேர் சொன்னவங்க ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, ஜீவா வந்து நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல நான். அதே நேரத்தில் வந்து நல்ல படங்களும் நடிச்சிருக்காரு அவர். அதில் சில படம் வந்து ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்போ களத்தில் சந்திப்போ வந்து எனக்கு பிடிச்ச படங்களை வந்து அந்த படமும் ஒரு அருமையான படம் அது. ஆனால் நான் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு வரல. பட் ஆனால் இந்த களத்தில் சந்திப்பா நான் வந்து எந்த படத்தில் வந்து நஷ்டாடியில் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு எனக்கு. அது கண்ணன் சார் ரவி எடுத்த படம் மாதிரி ப்ராஃபிட் வரல, அது மட்டும் நான் சொல்லுவேன் நான். ஸோ அதாவது முக்கியமாக சொல்லணும்னா கண்ணன் ரவி சார் தான் நான் நன்றி சொல்லணும். கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணும்னா நம்ம சதீஷ் வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. திருப்பி நான் சொல்ல டைம் வேஸ்ட் பண்ணது விரும்பல நான். ஜீவாவை பற்றி சொல்லணும்னா, ஜீவா வந்து ஏதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன். பட் ஜீவா எனக்கு ஒரு ஆசை காமிச்சார். இன்னைக்கு வந்து எனக்கு புது BMW வாங்கி கொடுத்துருக்காரு அவரு. அதனால நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன். அந்த கிஃப்ட் வந்து எல்லா இருக்கிறதுக்கு நான் கொடுத்துறேன். அது முக்கியமா ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து என்னை விட வந்து இவங்க ஜீவம் அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருடைய இந்த வெற்றிக்கு வந்து அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீண்டும் வந்து அந்த டைரக்டர், இந்த படத்துக்கு வந்து வெற்றிக்கு காரணம் வந்து டைரக்டர் தான். இந்த படம் ஷூட்டிங் எடுக்கும்போது இல்லை ஷூட்டிங் முடிஞ்சது அப்புறம் கூட இந்த ஜீவாவும் அவங்க குரூப் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த படத்தினுடைய ரெசல்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். எனக்கு பயம், என்னடா ஒரு படத்தில் வந்து ஒரு வேஷ்டி ஷர்ட் போட்டு படம் ஃபுல்லாக நீ நடிச்சிருக்கேன், நீ ஹீரோயின் வேறு கிடையாது, உனக்கு டான்ஸ் வேறு கிடையாது, அதனால் நான் மொத்த படம் முடிஞ்சது அப்புறம் மொத்த படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான். ஆனால் படம் பார்த்தது அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி வந்தது.
அதை விட அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகிறது முழு திருப்தி வந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்கும் நான் அதாவது இந்த டைரக்டர் ஆகட்டும், முக்கியமா மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு சேர்த்ததுக்கு வந்து முக்கிய பங்கு வந்து மியூசிக் டைரக்டருக்கு உண்டு. அதை ரீகாண்டி அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாரு. கேமராமேன் எல்லாரும் அத்தனை பேர் அத்தனை ஆர்டிஸ்டும் இதில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டும் எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வேன். கண்ணன் சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அபி சௌத்ரி சார். ஐ திங்க் சொல்லுங்க சார். ஓகே, என்னோட அருமை நண்பர், என்னோட சகோதரர், என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னா அதை காப்பாற்றுவேன்றத பொறுப்பண்டீங்க சார். யூ ஆர் ரியலி கிரேட். ஒரே வார்த்தை தான் சொன்னேன். நான் வந்து துபாயிலேருந்து இந்தியா வந்ததுக்கு முதல் காரணத்தை சொல்றேன். நீ என்ன பண்ணுவியோ கண்டிப்பா நீ வந்து டெல்லி வர. 3.5 வருஷம் ஆச்சு சார். கண்டிப்பா முடியாது சார், இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும் சார், கொஞ்சம் வேலை இருக்குன்னு. எனக்கு அது தெரியாது. நீ வரலன்னா இன்னைக்கு டெல்லியில நடக்கிற ப்ரோக்ராம் கண்டிப்பா நடக்காதுன்னு நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தினேன். ஒரே ஒரு வார்த்தை தான் போய் சொன்னேன். நீங்க சொல்லும்போது நான் வந்தேன்னா நீங்க எனக்கு வரணும், ஒரு வாக்கு கொடுக்கணும். என்னோட ப்ரமோஷன் என்னோட ஊருக்கு நீங்க கண்டிப்பா வரணும். அது எப்படின்னு கண்டிப்பா நீங்க வரீங்க, நானும் வரேன். என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை சார். தேங்க்ஸ் லாட், யூ ஆர் ரியலி கிரேட். நிறைய பார்த்தேன், ஆனா நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க, அதை காப்பாற்ற மாட்டாங்க. ஆனா நீங்க வாக்கு கொடுக்காமலே காப்பாத்திருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். ரொம்ப சந்தோஷம். ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான நடிகர், மனித நேயம். பொலிட்டிக்கல்ல நேர்மையானவங்க நிக்கிறது கஷ்டம்னுவாங்க. அந்த கஷ்டத்தை சார் அனுபவிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நான் வந்து அவரை அதாவது எல்லை தாண்டி நேசிக்கிற மனிதர். ரொம்ப சந்தோஷம் சார். யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க்ஸ் 1000 டைம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. Vanakkam. Good evening to all. I'm so happy to be amidst you all while you are celebrating a great success, which was almost unexpected. And Jiva also back into full power and action after a long time. I'm so happy, not for Jiva, but his father, Chaudhary sir, who has been in the industry, spending a fortune, and also made a fortune, definitely. I know him from the times when he was with Goodnight Mohan, and their names also carry a semblance. So he has financed for a couple of my films as well. I'm looking forward to Kannan Ravi சாரை பத்தி சொன்னா எனக்கு ஒரு 8 மாசமா தான் அவரை தெரியும். ஆனா ஒரு 8 வருஷம் அவரை தெரிய மாதிரி ஒரு என்ன அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. எங்களுக்கும் சார், எங்களுக்கும் ஒரு 8 மாசமா தான் தெரியும் சார். என்னன்னு தெரியல, எல்லாரும் அதே டேட்டா தான் சொல்றாங்க. எல்லாரும் ஒரு 8 மாசமா தான் தெரியுங்கிறாங்க. எனக்கு ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற படத்துக்கு அவங்க தான் டிக்கெட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடிச்ச பிறகு தான் தெரியும் அவர் தான் இதெல்லாம் அங்கே துபாயில் ஸ்பான்சர் பண்ணோன்னு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாட்டி போகும்போது அந்த ப்ரோக்ராமுக்கு அவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு. இப்போ எனக்கு துபாய் போனோம்னா ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் அதோட மெயின் ஸ்பான்சர் வந்து கண்ணன் ரவிங்கிற ஒரு ஸ்டைலில் வந்திருக்கு. இப்போ போன வாரம் கூடி நான் அங்கே இருந்தேன். அப்போ இந்த ப்ரோக்ராமை பற்றி என்கிட்ட சொல்லலை. எனக்கு ப்ரவுட் டு பி அன் இந்தியன் சொல்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட துபாயில் வாழ்கிற குழந்தைங்களோட டெல்லியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அதுக்காக அவங்க என் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும், என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஏஷியாநெட் அரேஞ்ச் பண்ணி அருண் ராகவன் இதே மாதிரி வித்யா இவங்க எல்லாம் வந்தாங்க. நான் சொன்னேன் எனக்கு வீட்டில் அவங்க உள்ள வரணும்னா கேட் பாஸ் வந்து இந்த மனுஷங்கிட்ட தான் இருக்கு, இவர் இருக்கணும், இருந்தா தான் இந்த ப்ரோக்ராம் நடக்கும்னு சொன்னேன். அவர் வந்தார். ஆனால் அவர் கரெக்டாக என்னை பழி வாங்கிட்டாரு. நான் இன்னைக்கு வர முடியாத நிலைமை. எனக்கு அவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு கூட புக் பண்ணி போட்டேன். எனக்கு இது சார்ட்டர்ட் ஃப்ளைட்னா எனக்கு ரொம்ப பயம். அப்போ நான் இல்லை கிடைக்கிற ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லி அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அந்த இண்டிகோ ஃப்ளைட்டு இன்னும் 1 மணி நேரம் லேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் லேட்டாக வந்தேன். அதுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன். ஆல்சோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் TTT
தலைவர் தம்பி தலைமையில் as or is still doing good business and wonderful results in Tamil Nadu and other parts of the country. I'm so happy for him. I'm looking forward to the next flick of his with Prabhudeva, which was yes. அவங்க இருக்காங்களா இங்க? வரலையா? ஓ ஓகே ஓகே ஃபுல் மலையாளிஸ். சாருக்கு எப்பவும் அந்த மலையாளி கனெக்ட் இருக்கு இல்ல? ஒரு மலையாளி இல்லைன்னா நீங்க ஒரு படம் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆக்சுவலி சௌத்ரி சாருக்கு கூட சௌத்ரி சாருக்கு வந்து துபாய்க்கும் சௌத்ரி சாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. தொடர்பு. இப்போ நீங்க 83ல இருந்து 82ல இருந்து 90s வரைக்கும் இருக்கிற எல்லா மலையாளம் ஃபிலிம்ஸ் அவுட் ஆஃப் 100 ஃபிலிம்ஸ் ஒரு 98 ஃபிலிம்ஸ் அப்பா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. ஸோ துபாய் வந்து அப்பாவுக்கு புதுசு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் புது வசந்தம்ங்கிற ஒரு படம் ஆஃப்டர் 1990 விக்ரமன் சாரோடையும் பண்ணோம். அதுக்கப்புறம் புரியாத புது இந்த படத்து க்ரூ வந்து 90% மலையாளிஸ் இல்ல? ஆமா சார். 100% அந்த பெருமை எனக்கு தான் சார். பெருமை தான் எனக்கு. நான் வந்து என்னோட படத்தோட செலிப்ரேஷனுக்கு போனதே ரொம்ப கஷ்டம் போறது. ஆனா இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு செலிப்ரேஷனை கலந்து கொண்டு பேசும்போது என் கூட இருக்கிறவங்க மலையாளிஸ்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் நான் அந்த ரீஜனாலிட்டி எல்லாம் பார்க்குற ஆள் இல்லை. இருந்தாலும் ஒரு ஐம் ப்ரவுட் that I have a successful team of Malayali new gen filmmakers with me on stage. I'm happy for. Oh, the director did the film called Falimi. Yeah, Falimi, not பின்னாடி தான் நிக்கிறார் சார். Okay. Good job. But I'm really looking forward to the one with Vadivelu sir. That is your third one, no? Oh, that is a film with Prabhudeva and Vadivelu sir. No? I think it is going to hit the bullseye. That is my expectation. It should be a super hit. எல்லாரும் கொஞ்சம் பாருக்கு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசங்க பாவம் ரொம்ப நேரமா இங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. சாருக்கு இந்த பழக்கம் இல்லை. இதுக்கு மேல இன்னொரு லைன் பாடினீங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளம்ஸும் வர வாய்ப்பு இருக்கு. But I think at this moment இதை விட ஒரு பெர்ஃபெக்ட்டான பிக்சர் இருக்க முடியுமான்னு தெரியல. The entire team of TTT is here to celebrate this big success. இந்த டீமுக்காக ஒரு மிகப்பெரிய கைதட்டல் and a beautiful picture. இந்த அழகான ஃபேமிலி போர்ட்ரேட்டுக்காக, இந்த அழகான ஃபேமிலி பிக்சருக்காக that's a moment. எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பிக்சர். முன்னாடி யாராவது உட்காந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட உட்காந்துக்கலாம். யா ஆமா, எல்லாருமே ஃப்ரேம்ல வருவாங்க அப்போ. Come on, okay. Let's go. Thank you, Archana. Thank you so much. Pleasure. So, thanks so much for hosting us. And so, thank you once again. இங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் வந்து பொறுமையா எங்களோட ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டு எங்களோட கதைகள்லாம் கேட்டிருந்தீங்க. So, thank you so much. And now the bar is open. நன்றி. Requesting the press for pictures. Requesting the press for pictures. Photographers, வாங்க, நீங்க ஃப்ரண்ட்ல வந்து போட்டோ எடுக்கலாம்.